அடுத்த டாபிக் வந்து விக்ரம் சாராபாய் பற்றி. அவர் பிறந்து 1919 தானே. ஸோ 2019 ஆகுதுல்ல. அப்போ நம்ம 100 வருஷம் ஆகுதுல்ல. கண்டிப்பாக அவரை பற்றி கொஸ்டின் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. 2019 அவரை பற்றி கொஸ்டின் வந்திருக்கா செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் வரலன்னா கண்டிப்பாக அந்த வருஷம் வரும். ஏன்னா 100 வருஷம் இருக்குது. ஏன்னா அவர் தான் யார், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராமே அவர் தான். ஸ்பேஸ் பற்றியான ப்ரோக்ராமுக்கான ஃபாதரே அவர் தான். ஸோ அவரோட 100வது வருஷம் பர்த் சென்டினரி நான் வச்சுங்க. யாரும் மாற்றிடுவாங்க 50 இயர்ஸ்னு சொல்லிடுவாங்க. ஸோ பர்த் சென்டினரி. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் முக்கியம். அவரோட கான்ட்ரிபியூஷன் விக்ரம் சாராபாய் பிஐபின்னு அடிங்க கூகுளில், பிஐபி. அதில் வரது சும்மா படித்து வச்சுக்கோங்க. கடைசியாக அந்த 2 ஆர்டிகல்ஸ் தான் வந்திருக்கும், அதை படித்து வச்சுருங்க. ஓகே. இன்னொரு முக்கியமானது வந்து நான் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். லாஸ்ட் வீடியோ ரிவிஷன் பண்ணிவிட்டு இது வந்து பாருங்கள். அப்படியே அடுத்து கண்டினியூ பண்ணாதீங்க. மறக்காம டெய்லி சொல்கிறது தான். ஏன்னா இப்போ இந்த வீடியோ நான் லாஸ்ட் வீடியோடய சேர்த்து ஒரே நாளில் மெர்ஜ் பண்ணி அனுப்பி விட்ருலாம்ல. நான் ஒரே வீடியோ அனுப்பிடலாம்ல. ஏன் பிரித்து அனுப்புகிறேன்? 40 மினிட்ஸு 30 மினிட்ஸ் அனுப்புங்க. காரணம் என்னென்னா, அடுத்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்குள்ளே ஒரு 3 days கேப் இருக்குல்ல. அந்த 3 daysக்குள்ளே நீங்கள் அதை முடிப்பீங்க, அந்த பிடிஎஃபில் படிப்பீங்க, டிஸ்கஷன் பண்ணுவீங்க, திருப்பி அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணுவீங்க. இந்த ஒரு 4-5 ரிவிஷன் ஆட்டோமேட்டிக்காகவே சயின்டிஃபிக்காகவே நடந்துறதில்ல, யதார்த்தமாக நடந்துறதில்ல. அதுக்காக தான் அந்த ஸ்பேஸை நான் விடுறேன் அந்த டைம். ஸோ அதனால் இப்போ நான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னால், ஓகே ரிவிஷன் பண்ணியாச்சு தானே, அன்றைக்கி அப்படி விட்டு வந்துடாதீங்க. அப்படியே அடுத்து கண்டினியூ பண்ணாதீங்க. ரிவிஷன் பண்ணிவிட்டு வாங்க, பாயிண்ட்ஸ் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு வாங்க. ஓகே. அப்படியே வந்து பார்க்குறதுக்கு நான் டோட்டலாக ஒரு 2 hours போட்டு முடிச்சிடலாம் தானே. ஒரே ஸ்டெச்சில் நீங்களும் படிச்சிட்டிங்க, ஓகே அடுத்து போகலான்னு விட்டுறலாம்ல. அது வேஸ்ட். அது நான் ஒரு விஷயம் பண்ணாலும் ப்ராப்பராக இந்த 4 times ரிவிஷன் நடக்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இது 5th வீடியோனா 4th வீடியோ நீங்கள் எத்தனை பார்த்துருப்பீங்க? 3 தடவை ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. 4th ஒரு தடவை பார்த்துருப்பீங்க. 5th படிக்கிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது முக்கியம். அது அதனால் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எப்போ பிறந்திருக்காரு விக்ரம் சாராபாய்? ஆகஸ்ட் மாதம் 12th August. கரெக்டாக? எஸ். ஸோ 1 year long centenary celebration of Dr. விக்ரம் சாராபாய் commenced from 12th August 2019. யார் செலிப்ரேட் பண்ணுறா? யார் பண்ணணும்? இஸ்ரோ தானே பண்ணணும். அவங்க ஸ்பேஸ் ரிசர்ச்சு. ஓகே. அவர் ஏன் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் சொல்கிறோம்? அதுக்கு காரணம் என்ன? பிஏபி படிங்க. இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருக்குது மீன்ஸ் இன்னொரு ஒரு பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் அதை முடிச்சிருங்க. ஓகே. ஏன்னா அவர் தான் வந்து ஹி எஸ்டாப்ளிஷ் தி ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்ரி. அதாவது அவர் வீடு தான் அது. அவர் பெரிய பணக்காரர், அவர் பயங்கரமான ஆள். அவங்க அப்பா பிஸ்னஸ் மேன், காந்திக்கே ஹெல்ப் பண்ணுற ஆள் அவர். ஸோ அவர் வீட்டில் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு ரிசர்ச் லெபார்ட்ரி உருவாக்குறாரு. அதுதான் அப்புறமா என்ன மாறிடுது, அந்த ஸ்பேஸ் சென்டர் சொல்லுவாங்களே, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் சொல்லுவாங்க. அந்த ஸ்பேஸ் சென்டரே வந்து ஃபஸ்ட்டு அவங்க வீடு தான். அதுதான் டெவலப் ஆகுது. ஸோ ஹி எஸ்டாப்ளிஷ் தி ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்ரி 1947. அவர் தான் இந்தியாவில் ஸ்பேஸ் சயின்ஸ்க்கான ஆரம்பமே. யார்? விக்ரம் சாராபாய். இதை போட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹி எஸ்டாப்ளிஷ்ட் எம்ஜி சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் அகமதாபாத். அது மட்டும் இல்லாமல் ஐஐஎம் அகமதாபாத்தை உருவாக்குறதுக்கு அவர் தான் காரணம். ஹி வாஸ் தி ஃபஸ்ட் சேர்மன் ஆஃப் தி இந்தியன் நேஷ்னல், ஃபஸ்ட் வந்துருக்கு பாருங்க, ஃபஸ்ட்டு சேர்மன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் விச் வாஸ் ப்ரெடிசஸர் டு இஸ்ரோ. கரெக்டாக? அப்போ இஸ்ரோவுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு? இன்கோஸ்பார் இருந்திருக்கு. INCOSPAR. அவரை சேர்மன் யார்? இப்போ சொல்கிறோம்ல இஸ்ரோ யார்? சிவன் தானே இப்போ இருக்காரு. ஃபஸ்ட்டு யார் இருந்திருக்கா? அதுக்கு பேர் இன்கோஸ்பாரில் ஃபஸ்ட்டு விக்ரம் சாராபாய், இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச். அது மட்டும் இல்லாமல் ஹி ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் இன் தி செட்டிங் ஆஃப் தும்பா ஈக்வட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன். அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ். கண்டிப்பாக இப்போது ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கான இடத்த அவர் தான் உருவாக்கியிருப்பார். ஆமாம், திருவனந்தபுரத்தில். ஓகே. அதே மாதிரி அவர் ஹி ரிசீவ்டு வாட் சாந்தி ஸ்வரூப் பாத்நகர் மெடல். இறந்து போனதுக்கப்புறம் பத்மபூஷன் கிடச்சிருக்கு. அப்புறம் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸோட இதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் அந்த பிஐபியில் போய் பாருங்கள், இன்னும் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது 2 பாயிண்ட் ப்ரிலிம்ஸ் பேஸில். விக்ரம் சாராபாய் யார்? அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். அவர் தான் என்ன உருவாக்குறாரு? ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்டரியை உருவாக்குறாரு. கரெக்டாக? எஸ். அதுக்கு அதே மாதிரி அடுத்த இஸ்ரோக்கு முன்னாடி இன்கோஸ்பார், அதில் ஒரு சேர்மனாக இருந்திருக்காரு. அப்புறம் தும்பா லான்ச்சிங் ஸ்டேஷனை அவர் தான் செட்டப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த பாயிண்ட் தெரியல, ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச் வந்து யார்? விக்ரம் சாராபாயா? ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ரிசர்ச் யார்? ஹோமி பாபா தானே. அது தெரியும்ல, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸு. ஆனால் நியூக்ளியர் ரிசர்ச் யார்? ஹோமி பாபா. அது தெரியும். ஸோ அடுத்தது வந்து அடுத்தெல்லாம் ப்ரிலிம்ஸ் தான். சாரி, ப்ரிலிம்ஸில் ஆப்ஜெக்டிவ் மாதிரி
30 மீட்டர் டெலஸ்கோப் டிஎம்டி. கரெக்டாக? எஸ், 30 மீட்டர் டெலஸ்கோப். எதுக்கு? இன்னும் பெட்டராக வந்து ஸ்பேஸை வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஸ்பேஸை. அதுக்கான ஒரு 30 மீட்டர் லாங் டெலஸ்கோப்பை ரெடி பண்ணுறாங்க. ஜனவரி மாதம் நியூஸில் வந்து நினைக்கிறேன். ஸோ அக்டோபர் மாதம் நியூஸில். ஓகே, அதுக்கு என்ன காரணம்னா, இந்த 30 மீட்டர் டெலஸ்கோப்பை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்ல அந்த இடத்துல, அதுக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டு போராட்டம் நடக்குது. வேறு எந்த பாயிண்ட்டும் கிடையாது, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒன்று தான். நீங்கள் போட்டுருவாங்க 30 மீட்டர் டெலஸ்கோப். அதோட எய்ம் என்ன? டு see deeper into space and observe the cosmic objects. இன்னும் சென்சிட்டிவாக. ஓகேவா? வேறு எதுவும் இல்லை, மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்து இதை யாரை வந்து உருவாக்குறாங்க? இட் இஸ் பீயிங் பில்ட் பை டிஎம்டி. டிஎம்டினா தெரியுதுல்ல, 30 மீட்டர் டெலஸ்கோப் இன்டர்நேஷ்னல் அப்சர்வேட்டரி எல்எல்சி, டிஐஓ. ஓகேவா? யார் உருவாக்குறா? டிஎம்டி, இன்டர்நேஷ்னல் அப்சர்வேட்டரி. அதாவது இங்கே ஒரு டி இருக்கு பாருங்க, இது டி, இது ஐ, இது ஓ, டிஐஓ. டிஎம்டி இன்டர்நேஷ்னல் அப்சர்வேட்டரி தான் எதை பில்ட் பண்ணுறாங்க, இந்த டெலஸ்கோப்பை உருவாக்குறாங்க. ஸோ டிஐஓ யார்? நான் ப்ராஃபிட் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட்டு, அப்புறம் ஜப்பான் இன்ஸ்டியூட்டு, அப்புறம் சைனீஸ் அகாடமி இன்ஸ்டியூட்டு, அப்புறம் டிஎஸ்டி இந்தியா, கனடா. அப்போ 4 கண்ட்ரி வருதா? யூஎஸ்ஏ, ஜப்பான், சைனா, இந்தியா, கனடா. இந்த கண்ட்ரி சேர்ந்து பண்ணல, இங்கே இருக்கிற முக்கியமான யூனிவர்சிட்டிஸ்லாம் சேர்ந்து பண்ணுது. கரெக்டாக? இது வந்து நான் ப்ராஃபிட் என்ஜிஓ மாதிரி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் முக்கியம். யார் பண்ணுறாங்க அது முக்கியம், நம்பர்லாம் முக்கியம். நீங்கள் போட்டு பாருங்கள், இந்த டிஎம்டி 30 மீட்டர் டெலஸ்கோப் வழியாக நம்ம ஸ்பேஸை ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, அது வந்து 12 டைம்ஸ் ஷார்ப்பர் தேன் தி ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை விட இது என்னது, இன்னும் வந்து கெத்தானது. அப்போ அட்வான்ஸ்னா வச்சுங்க. எது? 30 மீட்டர் டெலஸ்கோப். இங்கே போட்டிருக்கு பாருங்க, இருக்கிறதுல இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா இதான் அது லார்ஜஸ்ட் போடுறாங்க பாரு. டிஎம்டி வில் பி 3 times as wide with 9 times more. இதெல்லாம் தேவையில்லை, இருக்குது. இப்போ லார்ஜஸ்ட்டாக இருக்கிறத விட பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அந்த 30 மீட்டர் டெலஸ்கோப்புக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணுறோம், டெலஸ்கோப் காமன் சாஃப்ட்வேர். யார்? புனேயில் இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்காரங்க. அடுத்த டாபிக் பாருங்களேன், ஸ்பேஸ் இன்டர்நெட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, மேலே சேட்டலைட் இருக்குல்ல, சேட்டலைட்டை யூஸ் பண்ணி இன்டர்நெட் கனெக்ஷனை தர்றது அது ஸ்பேஸ் இன்டர்நெட். ஓகே, அதாவது இப்போ நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, நாங்கள் இன்டர்நெட் இப்போ யூஸ் பண்ணுறோம்ல, அந்த இன்டர்நெட் கனெக்ஷனே நமக்கு சேட்டலைட் வழியாக கிடச்சிதுன்னா ரொம்ப சீப் தானே. ஒரு சேட்டலைட் அனுப்பிட்டா போதும், உலகம் முழுக்க கவர் பண்ணிவிடும். இதை போட்டுருக்கு பாருங்க, த ஸ்பேஸ் எக்ஸ் பிளான்ஸ் டு ப்ரொவைட் லோ காஸ்ட் நான்-ஸ்டாப் இன்டர்நெட் எவ்ரிவேர் ஆன் தி எர்த். சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோ தானே, அது பார்த்துக்கோங்கள, அது கண்டினியூஸாக ஓட்டு தானே இருக்கும். தீம் புரிஞ்சிச்சுல, ப்ரொவைடிங் இன்டர்நெட் சர்வீசஸ் த்ரூ சேட்டலைட். அதான் என்னது, ஸ்பேஸ் இன்டர்நெட். அதோட அப்ளிகேஷன் உங்களுக்கு புரியுதுல்ல. இப்போ நெட்டோட அந்த வேல்யூ தெரியுதுல உங்களுக்கு, எவ்வளோ காசு அதிகமாக இருக்குல்ல, பேக் சொல்லுவாங்க. அதோட முக்கியம் வந்து, இப்போ நம்மளால் கிளாஸ் வந்து ஆன்லைனில் பண்ண முடியல, வில்லேஜில் எப்படி இன்னும் நெட்டு கிடைக்கும். ஆனால் சேட்டலைட் அனுப்பிட்டா சேட்டலைட் எல்லா இடத்துக்கும் போகும்ல. ஸோ அதனால் ஓகேவா, இந்த பிளானை பண்ணுறது யார்? ஸ்பேஸ் எக்ஸ். ஓகே, இந்த பிளான் பண்ணுறாங்களா, அந்த பிளானுக்கு அவன் வைக்கிற பேர் வந்து ஸ்டார் லிங்க் நெட்வொர்க். ஓகேவா, ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து ஸ்டார் லிங்க் நெட்வொர்க்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார் லிங்க் நெட்வொர்க்னு அர்த்தம், அதாவது ஸ்பேஸ் வழியாக இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, 42,000 சேட்டலைட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிளான் நடக்குது. இவங்க மட்டும் கிடையாது, இப்போ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனிக்காரங்க மட்டும் இது பண்ணல, எல்லாருமே அதை ஆசைப்படுறாங்க. இந்த இங்கே போட்டு பாருங்கள், செவரல் அதர் கம்பெனிஸ், அமேசானு, OneWeb, O3, எல்லாருமே தே ஆர் பிளானிங் டு ஃபிக்ஸ் சேட்டலைட்ஸ். எங்கே லோ எர்த் ஆர்பிட்லையோ மீடியம் எர்த் ஆர்பிட்லையோ ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ண போகிறாங்க. பட் தீஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு ஸ்டார்லிங். ஏன்னா இவன் எத்தனை அனுப்புகிறான், 42,000 சேட்டலைட் அனுப்புகிறான். மேபி இன்னும் 2-3 வருஷத்தில் வந்து அவன் ஒரு பேக் ஆரம்பிப்போம், நாமளே வாங்குறதா இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்பேஸ் எக்ஸ் பிளான். இந்த 42,000 சேட்டலைட்டு தேவையான காரணம் புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு ஏர்த் வச்சுக்கலாம். ஓகே, சுற்றி ஸ்பேஸில் சேட்டலைட் இருக்கும், 42 சேட்டலைட் இருக்கும். எக்ஸாம்பிள் இது ஒரு சேட்டலைட்னா அப்படி கனெக்ட் பண்ணி எல்லா சேட்டலைட்டும் கனெக்ட் ஆகிருக்கும், 4 நாளாக கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி கனெக்ட் பண்ண
ஒட்டுமொத்த குளோபே என்ன இருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும் சுற்றி. நான் வரையறது ஏர்த்துலையா வானத்துலையா? ஏர்த்துலேருந்து பார்த்தா மேலே அப்படி தெரியும், ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கும் நமக்கு. அப்போது எல்லா இடத்துக்கும் கனெக்ட் பண்ணிட்டா என்ன ஆகிடும், ஈஸியாக கிடச்சிரும் நமக்கு. அப்போட ப்ரைஸும் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பேர் என்னது, ஸ்டார்லிங்க் நெட்வொர்க் தானே. யார் பண்ணுறா, ஸ்பேஸ் எக்ஸ். ஓகே, அவங்க இந்த 42,000 சேட்டலைட்டு எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, லோ எர்த் ஆர்பிட். ஓகே, லோ எர்த் ஆர்பிட்னா ரொம்ப கிட்ட இருக்கும் தானே. அப்போ கிட்ட இருந்தால் ஒரே சேட்டலைட் எல்லா இடத்தையும் கவர் பண்ணாதுல்ல. அப்போ எத்தனை சேட்டலைட் வேணும், நிறைய சேட்டலைட் வேணும். புரிஞ்சுச்சுல. ஹை எர்த் ஆர்பிட்னா ஒரே ஆள் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிப்பான். ஆனால் என்ன ஆகும், ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் ஆகும்ல. அப்போ லோ எர்த் ஆர்பிட்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணால் எல்லா இடத்துக்கும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ 42,000 சேட்டலைட் தேவைப்படுது ஒட்டு மொத்த குளோப்லையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆனால் வந்து இந்த இனிஷியேட்டிவ்க்கு, இந்த ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய வந்து எதிர்ப்பு வருது. அது காரணம் என்னென்னா, இது வரைக்கும் டோட்டலாக இப்போ 2020 வச்சுக்கலாம் வருஷம், இது வரைக்கும் மனுஷங்க வந்து மொத்தம் அனுப்புகிற சேட்டலைட்டே 9,000 சேட்டலைட் தான். டோட்டலாகவே 9,000 சேட்டலைட்டு தான் ஸ்பேஸில் இருக்குது. ஆனால் இவன் ஒருத்தவனை எத்தனை அனுப்ப சொல்கிறான், 42,000 தான் சொன்னான். 42,000 சேட்டலைட் அனுப்புனா என்ன ஆகும், என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுதில்ல. ஒட்டுமொத்த குளோப் எல்லா கண்ட்ரியும் சேர்த்தே 9,000 தான் அனுப்பியிருக்கும். இங்கே போட்டிருக்கு பாருங்களேன் இங்கே. அப்போ வந்து நிறையா குப்பை சேருன்னு சொல்லலாம் தானே. 42,000 சேட்டலைட்டு அனுப்புகிறோம், ஒரு 10 வருஷத்தில் அது எல்லாமே டெத் ஆகிடுது. ஒர்க் ஆகாமல் போயிடல, மிஷின் தானே, ஆஃப் ஆகல. அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல, ஸ்பேஸ் குப்பையாக மாறிடும்ல, ஸ்பேஸ் டெப்ரிஸாக மாறிடும்ல. அதை போட்டிருக்காங்க. இதோ பாருங்கள், only 9,000 satellites have been launched in this space since beginning in 1957. And our Starlink project alone plans to install 40,000 satellites, which will increase the amount of space debris in future to a very high level. கரெக்டாக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இனிஷியேட்டிவ் பண்ண போகிற இந்த ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட்டில் அதிகமான சேட்டலைட் இருக்கிறதால இட் இன்க்ரீஸஸ் தி சான்சஸ் ஆஃப் கொலிஷன் ஆஃப் சேட்டலைட் மோதிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ சேட்டலைட் மேலே வந்து கூஞ்சிருந்துச்சுன்னா ஸ்பேஸ் அப்சர்வ் பண்ண முடியுமா, பண்ண முடியாதுல்ல. இட் லீட்ஸ் டு வாட், லைட் பொல்யூஷன் சொல்கிறாங்க. கரெக்டாக. நம்ம அனுப்புகிற விஷயம் வந்து நம்ம சேட்டலைட்டை என்ன ஆகிடும், இன்டர்ஃபியர் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டோம், லைட் பொல்யூஷன் ஆகும் சொல்கிறாங்க. லைட் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் மேன்மேட் சேட்டலைட்ஸ் கேன் இன்டர்ஃபியர் வித் மிஸ்டேக்கன் பை. கரெக்டாக. ஸ்பேஸ்லேருந்து வர லைட்டை இந்த சேட்டலைட் மாற்றி வேறு மாதிரி அனுப்பிவிட வாய்ப்பு இருக்குது, லைட் பொல்யூஷன் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்த டாபிக் என்னது, நாசாஸ் அட்டெம்ப்ட் டு ரீடெவலப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம் டு ISS. நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் படித்தோம், ஞாபகம் இருக்கா? சேட்டலைட்டுக்கும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் டிஃப்ரெண்ட் பார்த்தோம்ல. சேட்டலைட்னா கார் மாதிரி, கார் டெவலப் பண்ணுற ரிசர்ச் சென்டர் தான் என்னது, ஸ்பேஸ் ஸ்டேஷன். இப்போதைக்கு இந்த வார்த்தை மீனிங் தெரியுமா உங்களுக்கு? ஃபங்க்ஷனல்னு அர்த்தம். இப்போ ஆப்ரேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் ஃபங்க்ஷனல்னா. இப்போதைக்கு ஸ்பேஸில் ஃபங்க்ஷனலாக இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று தான், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது ஒன்று தான். ஓகே, மொத்தம்லாம் இப்போ எக்ஸாம்பிள் ரஷ்யாவுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கு வானத்தில், ஸ்பேஸில். பட் என்ன கிடையாது, இப்போ ஆப்ரேஷன் கிடையாது. ஓகேவா? அதேமாதிரி உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு கண்டினியூஸாக ஒரு பல மாதம் என்ன பண்ணுவாங்க, ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க 2 மாதம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏர்த்தில் இருந்த ஒரு 12 ஆஸ்ட்ரோனாட்ஸ் இல்லை ஏதோ எத்தனை நம்பரோ அவங்க அந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் இங்கேருந்து மேலே போயிட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறவங்க ஏர்த்துக்கு வந்துடுவாங்க. கரெக்டாக. அப்போ ஏர்த்துக்கும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குமான கண்டினியூஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்குல்ல. அப்போ இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவையில்ல. கரெக்டாக நான் சொல்கிறேன், புரியுதா? இங்கேருந்து கண்டினியூஸாக அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஆளுங்களை அனுப்பி திருப்பி கொண்டு வரதுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவையில்லை, ஒரு வாகனம் தேவையில்லை. அந்த வாகனம் வந்து தயாரிக்கிறதுக்கு எந்த கண்ட்ரியுமே கிடையாது. அந்த வாகனம், அதாவது இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்பேஸில் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை போய் கனெக்ட் பண்ணி அவங்கள இருக்கிற ஆளுகளை கூட்டு வரதுக்கு அதுக்கான வெஹிக்கிளை வந்து தயாரிக்கிறது ரஷ்யா மட்டும்தான். சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ நாசா ஹாஸ் பின் டிபெண்ட் ஆன் ரஷ்யன் தான், ரஷ்ய வெஹிக்கிள் தான். அது பேர் வந்து கேப்சூல் சொல்லுவாங்க. ஓகே, போட்டு பாருங்களேன். இங்கே சாரி பாய்ஸ் போயிடுச்சு, இங்கே போச்சு, இங்கே போச்சு, வெயிட் பண்ணுங்க. இந்த ஒரு பாருங்கள், the NASA has been dependent on Russian rockets from launching Kazakhstan Soyuz capsules இருக்குல்ல, அதான் capsules for sending astronauts to the international space stations.
என்ன சொல்கிற புரியுதா? இப்போ அமெரிக்காக்காரன் இருக்கான். இப்போ அமெரிக்காக்காரன் வந்து தன்னோட ஆஸ்ட்ரோநாட்ஸை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பணும் ஆசைப்பட்டால் கூட யாரோட வெஹிக்கிள் தேவை? ரஷ்யா உருவாக்குற கேப்சியூல் அவன் அனுப்புனது வழி தான் போகணும். அப்போ அது யாரும் டிபெண்ட் ஆன யார்கிட்ட? ரஷ்யா கிட்ட தானே. அப்போ யூஎஸ்ஏக்கு பிடிக்காதுல்ல. அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆள் ஒரு கண்ட்ரி உருவாக்குறது கிடையாது. எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து கான்ட்ராக்ட் பண்ணி உருவாக்கின ஸ்டேஷன் இது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஆனால் ரஷ்யாவுக்குன்னு தனி ஸ்பேஸ் ஸ்டேஷனே இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன கிடையாது, ஃபங்க்ஷனல் கிடையாது. ஃபங்க்ஷனாக இருக்கிற ஒரே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான். அப்போ வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே நாசான்னு என்ன மினி புரியல. நாசான்னு என்ன தெரியல உங்களுக்கு? அதாவது இப்போ இந்தியாவில் ஸ்பேஸ் ரெடி பண்ணுறது யார்? இஸ்ரோ தானே. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தானே. கரெக்டாக? அந்த மாதிரி அமெரிக்கா கண்ட்ரிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் விங் இருக்கும்ல, அதான் நாசா. நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது யாரோடது? யூஎஸ்ஏவோடது. என்ன சொல்கிறேன் புரியுதா? எப்படி இந்தியா வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இஸ்ரோன்னு ஒன்று இருக்கோ, அதேமாதிரி யூஎஸ்ஏ அவங்க கண்ட்ரியில் வந்து ஸ்பேஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? நாசா இருக்குது. இஸ்ரோவை விட நாசா தான் ஃபேமஸ். அந்த நாசா தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை எல்லா கண்ட்ரிஸோட கொலாபரேஷனில் மேலே அனுப்புனது. இப்போ அந்த நாசாவே வந்து ஒரு ஆளை மேலே அனுப்புனா கூட யார்கிட்ட கேட்டாகணும்? ரஷ்யாவோட கேட்டாகணும். அப்போ இந்த நாசா என்ன புரியுதா? முதல்ல நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது எந்த கண்ட்ரியோடது? யூஎஸ்ஏவோடது. சொல்கிற புரியுதா? எப்படி இஸ்ரோன்றது இந்தியாவோடதோ, நாசான்றது யாரோடது? யூஎஸ்ஏவோடது. ஓகே. அப்போ நாசான்னு பார்த்தா அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஏஜென்சி கிடையாது, ஒரு கண்ட்ரியோட ஏஜென்சி. அந்த கண்ட்ரியோட ஏஜென்சி எல்லாம் நிறைய ஒர்க் என்ன பண்ணுவோம்? நான் பண்ணுற ஒர்க்கெலாம் அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி எப்படி வந்து எப்படி வந்து அமெரிக்காவுக்கு நாசாவோ, அது மாதிரி ரஷ்யாவுக்கு ஒரு பேர் இருக்குது, சைனாவுக்கு ஒரு பேர் இருக்குது, இந்தியாவுக்கு இஸ்ரோ. அந்த அப்போலோ மிஷின் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? டேரெக்டாக வந்து அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட் போகாமல் டேரெக்டாக ஏர்த்து வந்து அப்படியே மூணுக்கு போனாங்கல்ல, அப்போலோ மிஷின். அதெல்லாம் நாசா தான் லான்ச் பண்ணிச்சு. நாசாவோட ஒர்க்கு தான் எல்லாமே. ஓகே. என்னத்தையும் புரிஞ்சதில்ல. நாசா வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆட்கள் அனுப்பணுனாலும், ஆஸ்ட்ரோநாட்ஸ் அனுப்பணுன்னா கூட ரஷ்யாவோட வண்டி தான் எதிர்பார்க்கணும். ரஷ்யாவோட வண்டி வேறு 30 வருஷம் ஓல்டு. அதேமாதிரி டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து யூஎஸ்ஏக்கு வந்து ஒரு கஷ்டம் தானே, ஒரு டிமெரிட் தானே. அப்போ என்ன பண்ணுறாங்க? தே ஆர் பிளானிங் டு அவங்களே வந்து ஒரு கேப்சூலை ரெடி பண்ணுறாங்க இங்கேருந்து ஆஸ்ட்ரோநாட்ஸை கொண்டு போகிறதுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும்ல, யூஎஸ்ஏக்காரங்க வந்து கண்ட்ரியே பண்ணாது. யூஎஸ் என்ன பண்ணுவாங்க? ஒரு கான்ட்ராக்ட் தருவாங்க. கான்ட்ராக்ட் யார்கிட்ட? ப்ரைவேட் கார்ட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாசா என்ன பண்ணுது? கான்ட்ராக்ட் கொடுக்குது. யாருக்கு? போயிங்னு ஒரு கம்பெனி, ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு கம்பெனி. எதுக்கு? இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து ஆஸ்ட்ரோநாட்ஸை கொண்டு போகிறதுக்கான வெஹிக்கிளை உருவாக்குறதுக்கு கான்ட்ராக்ட் தருது. யாருக்கு? போயிங்க்கு, ஸ்பேஸ் எக்ஸ்காரனுக்கு. இவங்களாம் ப்ரைவேட் பிளேயர்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது ஸ்பேஸ் எக்ஸ், போயிங் இது மாதிரி வார்த்தை கேள்விப்பட்டீங்கன்னா நான் வச்சுக்கணும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான வெஹிக்கிளை கேப்சூல் ரெடி பண்ணுற ஆட்கள் இவங்களாம். அதுக்கான ஒர்க்கை வந்து யாருக்கும் நாசா வந்து கான்ட்ராக்டுக்கு கொடுத்துருக்கு. நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நாசா சொன்ன மாதிரியே போயிங் என்ன பண்ணுச்சு? ஒரு கேப்சூல் ரெடி பண்ணுச்சு. அந்த கேப்சூல் போயிங் ஹாஸ் டெவலப்ட் எ க்ரூ கேப்சூல் கால்டு ஸ்டார் லைனர். எதுக்கு? இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஹியூமன்ஸ் அனுப்புறதுக்கு, ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு. ஆனால் அது ஃபெயிலியர். யாருக்கு ஜாலியாக இருக்கும்? ரஷ்யாவுக்கு ஜாலியாக இருக்கும்ல. அதே மாதிரி நீங்கள் அந்த ஸ்டார் லிங்க் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸ்டார் லிங்க்ன்றது என்னது? இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணுறது. ஓகே. அது ஸ்டார் லிங்க்கு, இது ஸ்டார் லைனர். ஸ்டார் லைனர்ன்றது என்னது? க்ரூ கேப்சூல், வண்டி, வெஹிக்கிள் மேலே கொண்டு போகிறதுக்கு. இது யார் ரெடி பண்ணுறா? போயிங் ரெடி பண்ணுது. உங்களுக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இல்லைன்னா திருப்பி பேக்கில் போயிட்டு அந்த ஸ்டார் லிங்க்ன்ற வார்த்தையை பார்த்துங்க. அது எந்த கம்பெனி பண்ணுது? இன்டர்நெட் சர்வீஸ்க்காக. அது வேறு, ஸ்டார் லைனர் வேறு. ஸ்டார் லைனர்ன்றது என்னது? ஐஎஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கான வெஹிக்கிள். அது மக்களை கொண்டு போகிறதுக்கு. உங்களுக்கு அந்த ரிஸ்க் தெரியுதா? உங்களுக்கு ஃபெயிலியர்னா ஒரு ரிஸ்க் தெரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம இங்கே இருக்கிறோம், இங்கே இருந்துக்கிட்டே நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது வானத்தில் வந்து 25,000 கிலோமீட்டர் பெர் மினிட்டுக்கு போயிட்டுருக்கோம். சரி, பெர் செகண்டில் போயிட்டுருக்கோம். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை சுற்றி வேகமாக அதுக்கிட்ட போயிட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். எப்படி? ஆர்பிட்டை மாற்றி கனெக்ட் பண்ணிக்கணும். இங்கேருந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். கரெக்டாக? அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. என்ன பண்ண முடியல? இப்போ ரீச் பண்ண முடியல. அந்த யார் அனுப்புகிறாங்க? அந்த க்ரூ கேப்சூல் ஸ்டார் லைனர் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ண முடியல? அந்த ஆர்பிட்டரில் இருந்து ஃபாஸ்ட்டாக இன்ஜினை ஃபாஸ்ட் பண்ணி கரெக்டாக அது எங்கே ஸ்பீடில் போதும் அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கு என்ன பண்ண ரீச் பண்ண முடியல. யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு 4 பேரை வந்து அனுப்பிடுறோம் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. ஆனால் கனெக்ட் பண்ண முடியல. அந்த எக்ஸாம்பிள் ஸ்டார் லைனர் அது வேறு வழியாக போயிடுச்சுன்னா, அப்படியே ஸ்பேஸ் வேறு பக்கம் போயிடுச்சுனாக்க போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, தொலைஞ்சு போச்சு தானே. கண்ட்ரோல் இருக்காதுல்ல. கரெக்டாக? அவ்வளோ முக்கியமானது. இங்கே இருந்துக்கிட்டே ஒரு வேகமாக ஓடுற ஒரு வண்டி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலை. 25,000 கிலோமீட்டர்.
அந்த 25,000 ஸ்பீடு பெர் புரியுதா உங்களுக்கு? ஜென்ரலாக வந்து நம்ம விழுப்புரத்துலேருந்து மெட்ராஸ்க்கு வந்து பஸ் போதில்ல, அது ஜென்ரலாக வந்து 60 கிலோமீட்டர் பெர் செகண்ட் போவாங்க. சொல்கிறது புரியுதா? 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். சொல்கிறது புரியுதா? அவங்க ஸ்பீடு வண்டியோட ஸ்பீடு என்ன இருக்கும்? 60 கிலோமீட்டர் இருக்கும் ஸ்பீடு, அந்த மீட்டர் காட்டும். 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் போகிறதுக்கு தான் வேகம் காட்டும். ஆனால் இது ஒரு மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் போகுது? 25,000 கிலோமீட்டர் போகும்னா எவ்வளோ வேகம் பாருங்கள். நம்ம வண்டியில் வந்து ஒரு 120நாலே எப்படி ஒரு பைக் இடி பறக்கும், கரெக்டாக? எஸ், இது 25,000 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் அப்படின்னா பார்த்துங்க. அவ்வளோ போக ஸ்பீடில் போயிட்டு இன்னொரு வண்டியை கொண்டு போயிட்டு கரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுன்றது. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு படித்தோம். ஞாபகம் இருக்கா? இந்தியா என்ன பண்ணுது, டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு படித்தோம். அப்போது வந்து போயிங் உருவாக்கின இந்த ஸ்டார் ஏர் ஃபெயிலியர் தானே. ஸோ அடுத்து பண்ணால் உருவாக்குறாங்க, அடுத்து இன்னொரு ஆள் உருவாக்குறாங்க. அது பேர் என்ன, இங்கே பார்த்தனே, தோருக்கு பாருங்க. அடுத்து உருவாக்குறது வந்து ஸ்பேஸ் எக்ஸ். அந்த போயிங் உருவாக்குனது ஃபெயிலியர், கரெக்டாக. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் ஒன்று உருவாக்க போகுது, க்ரூ ட்ராகன் கேப்சூல். இது 2020 தான் லான்ச் ஆக போகுது. ஓகே, ஷெட்யூல் டு லான்ச் January 11 சொல்கிறாங்க. என்ன ஆகலை, இன்னும் லான்ச் பண்ணல. இது சக்ஸஸ் ஆகலைன்னு அடுத்து இந்த வருஷம் தெரியணும். க்ரூ ட்ராகன் கேப்சூல். இந்த டேர்ம் க்ரூ ட்ராகன் கேப்சூல் ஃபவுண்ட் இந்த நியூஸ் அப்படி கேட்டால் எதுக்காக எது ரிலேட்டட் இருக்கும்? ஸ்பேஸ்க்காக. அதுலேயும் ஸ்பேஸில் எது ரிலேட்டடு? இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான, ஆஸ்ட்ரோனட்ஸை கொண்டு போகிறதுக்கான ஒரு வெஹிக்கிளுக்கு தயாரிக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அடுத்த நியூஸ் இது நம்ம கூட படித்தாச்சுல, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பு, கரெக்டாக. இது வந்து லார்ஜ் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்பு படித்தோம். இது வந்து நாசா, யூரோப்பியன் ஏஜென்சி, கனடா 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹபிள் டெலஸ்கோப்போட இது ஏன் மோர் பவர்ஃபுல், 2 பேசிக் ரீசன் பார்த்தோம். இது பிக்கெஸ்ட் டெலஸ்கோப்னு பார்த்தோம், கரெக்டாக. இது என்ன பண்ணோம், இன்ஃப்ராரெட் லைட்டை கலெக்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பார்த்தோம். எந்த பாயிண்ட்டில் பார்த்தோம், லெக்ராஞ்ச் 2 பாயிண்ட்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? லெக்ராஞ்ச் 2 பாயிண்ட்னு அர்த்தம் எர்த்துக்கு பிஹைண்டில். அப்போ சன்னு மேலே படக்கூடாது, ஏன்னா சன்னு பட்டால் டெம்பரேச்சர் அதிகமாகிடும். அப்போ இது அப்சல்யூட் 0ல் இருக்குன்னு அர்த்தம், கரெக்ட்? ஞாபகம் இருக்குல்ல? இதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் எல்லாமே இன்னும் ஃபேக்சுவல்ஸ் தான், ஒன்லைன் மாதிரி தான். ஓகே, எல்லாரும் லூனார் ரீகனைசன்ஸ் ஆர்பிட்டர். இந்த வார்த்தை மீனிங்லேயே புரியல. வாட் இஸ் மீனிங் லூனார்? மூன் தானே. ஆர்பிட்டர்னு அர்த்தம் சுற்றி வருது. அப்போ மூணை சுற்றி வர்ற ஒரு ஆர்பிட்டர் தான் இது, லூனார் ரீகனைசன்ஸ் ஆர்பிட்டர். மூணை சுற்றி வந்து அந்த மூணை என்ன பண்ணணும், ஃபோட்டோ பிடிச்சி ஏர்த்து கனெக்ட் பண்ணும். யார் பண்ணுவா? லூனார் ரீகனைசன்ஸ் ஆர்பிட்டர். இந்த ஃபோட்டோ. த இமேஜஸ் டேக்கன் பை நாசாஸ் LRO were used by an Indian techie to identify the Vikram's lander broken pieces on moon. மீனிங் புரியுதா உங்களுக்கு? விக்ரம் லேண்டர்னு படிச்ச ஞாபகம் இருக்கா? சந்திராயன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? சந்திராயன் 2 பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதில் 3 இருக்கும், ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர். ஆர்பிட்டர்னா 3 சுற்றி வர்றது. லேண்டர் என்னாச்சு, லேண்டரும் ஃபெயிலியரு, ரோவரும் ஃபெயிலியர்னு பார்த்தோம். லேண்டருக்கான பேர் தான் என்னது, விக்ரம். ரோவருக்கான பேர் ரிவிஷன் பண்ணுறேங்க, ஓகேவா? அப்போது அதான் சொல்கிறாங்க. அப்போ இந்த நாசாவோட LRO என்ன பண்ணுது, மூணை சுற்றி வந்துட்டு இருக்கா. அதோட எய்ம் என்ன, ஃபோட்டோ எடுக்கிறது. அந்த ஃபோட்டோவில் தெரியுதா என்ன தெரிஞ்சிருக்கான், மூணில் அந்த விக்ரம் லேண்டர், அதாவது நம்ம சந்திராயன் 2ல் லேண்டர் இருக்குல்ல, அது உடஞ்சி ப்ரோக்கன் பீஸாக இருக்கிறது தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸாம்பிள் இது எப்படி கொஸ்டின் வரும் தெரியுதுல்ல உங்களுக்கு? எல்லோரும் தான் கேட்பாங்க. லூனார் ரீகனைசன்ஸ் ஆர்பிட்டர் இது எந்த கண்ட்ரியோடது கேட்பாங்க. இந்தியாவுன்னு போட்டால் தப்பு. எந்த கண்ட்ரியோடது? நாசாவோடது, கரெக்டாக. நாசாவோட ஆர்பிட்டர், மூணை சுற்றி வர ஆர்பிட்டர் ஃபோட்டோ எடுக்கும். அந்த ஃபோட்டோவில் தெரியுது நம்ம மூணு அனுப்பின நம்ம லேண்டர் சந்திராயன் 2ல் வந்து லேண்டர் விக்ரம் லேண்டர் வந்து உடஞ்சிருக்குன்னு தெரியுது சொல்கிறாங்க. அடுத்த நியூஸ் தெரியுதா? ஃபஸ்ட்டு ஆல் உமன் ஸ்பேஸ் வாக். ஏன் புரிச்சுல? ஸ்பேஸ் வாக்னா புரியுதுல? அதாவது ஏற்கனவே வந்து உமன் ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன ஸ்பேஸ் வாக் என்ன எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஏரோப்ளேன் போயிட்டே இருக்க வச்சுக்கலாம். வானத்தில் ஏரோப்ளேன் போயிட்டே இருக்கும்போது அதுலேருந்து இறங்குறாங்க, மேலே பறந்துட்டு இருக்கும்போது இறங்குறாங்க வச்சுக்கலாம். ஓகே, இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க, அதான் ஸ்பேஸ் வாக். நம்ம ஏரோப்ளேன்லேருந்து இறங்கினாலே என்ன பண்ணுறோம், கீழே ஊந்துருவோம், எங்கே ஏரத்தில் குதிச்சிருவோம். ஆனால் வானத்தில் இப்படி கிடையாது இல்லை, கரெக்டாக? அப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க ஆட்கள். அவங்களோட ஒர்க்கே இல்லை என்ன தான், ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் ஒர்க்கே. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, திறந்து வெளியே வருவாங்க, வெளியே வந்து ஒரு வாக் போவாங்க. ஓகே, அதாவது எப்படி இருக்குது அது ஃபீல் பண்ணுவாங்க, கரெக்டாக? அதில் தொலைஞ்சும் போயிருக்காங்க. அதுக்கு ஸ்பேஸ் வாக்னு படமே இருக்குது. ஓகே,
ஓகே உமன் ஸ்பேஸ் வாக். ஸோ ஸ்பேஸ் வாக் அதுக்கு பேர். உமன் ஸ்பேஸ் வாக் என்ன அர்த்தம்னா வழக்கமாக வந்து இங்கே போட்டு பாருங்களேன், இட் வாஸ் 221 ஸ்பேஸ் வாக் பெர்ஃபார்ம்டு. இத்தனை தடவை நடந்திருக்காங்க. ஏற்கனவே இப்போ நிறைய டைம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, உமனும் என்ன பண்ணிருக்காங்க ஸ்பேஸ் வாக் நடந்திருக்காங்க, வெளியே போய் நடந்து போயிருக்காங்க. ஆனால் இதான் ஃபஸ்ட்டு ஆல் உமன் ஸ்பேஸ் வாக் நடத்தும். எல்லாருமே பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா உமனும் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்பேஸில் போய் நடந்து போயிருக்காங்க. அதனால் நியூஸ் இங்கே போட்டுருப்பாங்க. நாசா ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஜெசிகா மேயர் அண்ட் கிறிஸ்டினா கோச் ஆன் October 18 participated in the first spacewalk in the history to be conducted entirely by women. பட் அந்த ஸ்பேஸ் வாக் யார் மட்டும் பண்ணுறாங்க, பெண்கள் மட்டும் பண்ணுறாங்க. அப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து அந்த எம்டி ஸ்பேஸில் நடந்து போகிறாங்க. அது யூடியூப்பில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. எதுக்கு வெளியே போனாங்க இந்த போட்டு பாருங்கள். They replaced a battery discharge unit that failed to activate after the new lithium-ion batteries were installed on the space station exterior structure. கேட்க சொன்னல, ஏரோப்ளேன் போயிட்டே இருக்குது, ஏரோப்ளேனில் வந்து சின்ன ஒரு ப்ராப்ளமு, அந்த ஓடிட்டு இருக்கும்போதே வெளியே வந்து அப்படியே பிடிச்சிட்டு பார்த்தா எப்படி இருக்கும், நடந்து வெளியே வந்து அந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வெளியே வந்து பார்க்குறாங்க. ஸ்பேஸில் முக்கியமானது அந்த டேர்ம்ஸ்லாம் முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ட்ராகன் ஃப்ளை இருக்கா, இந்த டேர்ம் ட்ராகன் ஃப்ளை ரிலேட்டட் வித் இது கேட்பாங்க. ஓகே, யாரோடது கேட்பாங்க, நாசாவோடது. ஓகே, எங்கே போகிறதுக்கு, சேட்டன் இருக்குல்ல, சேட்டனோட மூன். இந்த நாசா அனௌன்ஸ் தி ட்ராகன் ஃப்ளை மிஷன் டு டைட்டன், ஏ பொட்டன்ஷியலி லைஃப் ஹோஸ்டிங் மூன் ஆஃப் தி சேட்டர்னோட ஒரு மூணு தான் டைட்டன். அந்த மூணுக்கான ப்ராஜெக்ட் தான் ட்ராகன் ஃப்ளை மிஷன். யார் பண்ணுறா, அமெரிக்காக்காரன் தான், நாசா. தே பிளான் டு லான்ச் இட் இன் 2026 அண்ட் லேண்ட் ஆன் டைட்டன் 8 years லேட்டர். 2026 லான்ச் பண்ணி அது போய் டைட்டனில் சேர்றதுக்கு 8 வருஷம் ஆகும். டேர்ம் மட்டும் முக்கியம். ட்ராகன் ஃப்ளை, நாசா, டைட்டன், சேட்டன். சேட்டனை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அது பிளானட் எல்லாருக்கும் தெரியும். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மூன் அதுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏர்த்துக்கு எத்தனை மூணு, ஒரு மூணு தானே. ஆனால் சேட்டனுக்கு தான் நிறைய மூணு இருக்குன்னு தெரியும். ஏற்கனவே ஜூபிட்டர்னு சொல்லுவாங்களே, ஜூபிட்டருக்கு தான் அதிகமான மூணு இருக்குன்னு சொல்லுவாங்க. 2019 அப்புறம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சேட்டனில் தான் நிறைய மூணு இருக்குது. ஸோ த பிளானட் விச் ஹஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மூன் இப்போ யார், சேட்டன் தான். ஓகே, அடுத்து வந்து இன்சைட் மிஷன் ஆன் மார்ஸ். புரியுச்சுல, ஃபஸ்ட்டு சேட்டன் பார்த்தோமா, அந்த மாதிரி இது வந்து மார்ஸ் மிஷன். நாசா என்ன பண்ணுது, இன்சைட்னு ஒரு ஆளை மார்ஸ்க்கு அனுப்புது. ஓகே, இங்கே போட்டிருக்கு பாருங்கள், நாசாஸ் இன்சைட்ன்றது என்னது, ஒரு சேட்டலைட் தானே. அதோட லேண்டர், த நாசாஸ் இன்சைட் லேண்டர் ஆன் 6th April 2019 ஃபஸ்ட் டைம் எவர் டிடெக்டட் எ ட்ரெமோர் ஆன் மார்ஸ். It was the first seismic activity ever recorded outside the earth and moon. நடக்க வாய்ப்பு இருக்குது தானே, கரெக்டாக நமக்கு பக்கத்தில் இருக்கிறது தானே, மெர்க்குரி, வீனஸ், ஏர்த்துக்கு அப்புறம் மார்ஸ் தானே. மார்ஸ் தான் ஏர்த்தோட நெக்ஸ்ட் கின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது முக்கியம் இல்லை. இப்போதைக்கு என்ன தெரியுது உங்களுக்கு, நாசா வந்து மார்ஸுக்கு ஒரு அனுப்பியிருக்கு. அது பேர் என்னது, நம்ம எப்படி வந்து மூணுக்கு அனுப்பணும் சந்திராயனம், அந்த பேர் நாசா என்ன பண்ணியிருக்கு, மார்ஸ்க்கு அனுப்பியிருக்கு. அது பேர் இன்சைட், கரெக்டாக. ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் கிடையாது, ஏற்கனவே அனுப்பியிருக்கு. அதில் இதுவும் ஒன்று, இன்சைட்டும் ஒன்று. ஓகேவா, ஆனால் அது முக்கியம் இல்லை, அதோட ஒன்றும் முக்கியமான விஷயம். இது வரைக்கும் மார்ஸுக்கு அனுப்பின சேட்டலைட்ஸ் எல்லாமே, மிஷின்ஸ் எல்லாமே, இப்போ எக்ஸாம்பிள் இன்சைட் விட்ருக்கு, அதுக்கு முன்னாடி அனுப்புனது எல்லாமே, மார்ஸில் வந்து லைஃப் இருக்குமா, ஏர்த்தில் வாடுறவங்களா, அது மாதிரி மார்ஸ்லேயும் வாழ முடியுமா அப்படின்ற அனலைஸ் பண்ணுறது தான் அனுப்புனாங்க. ஆனால் இதான் ஃபஸ்ட்டு டைம் இன்சைட் என்ன பண்ணுதுன்னா, இன்சைட்டோட சிக்னிஃபிகன்ஸ் சொல்கிறேன். இப்போ சொல்கிறது புரியுதா, இன்சைட் அங்கே லேண்ட் ஆகிருக்கிறது விஷயம் கிடையாது, வழக்கமாக இருக்க நடந்திருக்கு. இன்சைட்டோட எக்ஸ்ட்ரா சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, மார்ஸோட இன்டீரியரை ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த இன்சைட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்னது, இட் ஃபோக்கஸ் ஆன் தி இன்டீரியர் ஆஃப் தி மார்ஸ். இது நான் வச்சது ரொம்ப ஈஸி. அந்த இன்சைட்ஸ்ன்ற பேரே அப்படி தான் இருக்கும். இந்த போட்டிருப்பாரு, இன்டீரியர் எக்ஸ்ப்ளோரேஷன் யூஸிங் சீஸ்மிக் இன்வெஸ்டிகேஷன், ஜியோடெசி அண்ட் ஹீட் டிரான்ஸ்போர்ட். இது ஃபுல் பேர் தான் இன்சைட், கரெக்டாக. அப்போ மார்ஸோட இன்டீரியரை உள்ளே இருக்கிற அந்த சர்ஃபேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு ஆள் தான் யார், இன்சைட்கார். யார் பண்ணுறா, நாசா. இந்த லைனை படிக்கும்போது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, கரெக்டாக. எதுக்கு இந்த சீஸ்மிக்லாம் போட்டுருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஜாகிரஃபி படிச்சிருக்கோம்ல, ஜாகிரஃபியில் ஏர்த்தோட இன்டீரியர், நம்ம பூமிக்குள்ளே என்ன இருக்குது, கல் இருக்கா, இல்லை வந்து தண்ணியாக இருக்கா, சியால் சீமா உள்ளே பார்த்தோம்ல, கோர்லாம் பார்த்தோம்ல, அதை எப்படி கண்டுபிடிச்சோம், நாம் வேவ் வச்சு தானே, சீஸ்மிக் வேவ்ஸ் வச்சு தானே படித்தோம். ஏர்த்காக வச்சு தானே படித்தோம், எஸ் வேவ்ஸ், எல் வேவ்ஸ். அந்த மாதிரி
சேம் தான். மார்ஸ்குள்ளேயும் போயிட்டு மார்ஸ்குள்ளே அந்த சீஸ்மிக் வேவ்ஸை பயன்படுத்தி உள்ளே மார்ஸோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. ஓகே, இன்டீரியர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற காரணம் புரியுதா? ஏன் சீஸ்மிக் யூஸ் பண்ணுறாங்க புரியுதா? நம்ம எர்த்தையும் அப்படி தான் பண்ணணும். நம்ம அதேமாதிரி நான் வச்சுங்க எர்த் குவாக்க சொல்லக்கூடாதுல்ல, கரெக்டாக. நம்ம எர்த்தில் வேவ் உருவாகிறது தான் எர்த் குவாக். நம்ம பண்ணுறது மார்ஸில், அது இப்போ மார்ஸ் குவாக் தானே சொல்லணும். மார்ஸில் ஒரு சீஸ்மிக் இன்வெஸ்டிகேஷன், அந்த மார்ஸ் குவாக்கு தான், இந்த மார்ஸில் நடந்த வேவ்ஸ் தான் டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நியூஸே. அதான் இங்கே நியூஸ் போட்டிருப்பாருங்க. இட் வாஸ் தி ஃபஸ்ட்டு சீஸ்மிக், எங்கடா அது, ஃபஸ்ட் டைம் எவர் டிடெக்டட் ஏ சீஸ்மாலஜிக்கல் ட்ரெமோர் ஆன் மார்ஸ் வாஸ் ரெக்கார்ட் அஸ் மார்ஸ் குவாக்னா இங்கே மீனிங் புரியுதா உங்களுக்கு? இப்போ எர்த் குவாக் மாதிரி மார்ஸ் குவாக், ஏ நேச்சுரல் ட்ரெம்ப்ளிங் ஆஃப் மார்ஸ் இன்டீரியர். நேச்சுரலாக நமக்கு எர்த் குவாக் நடக்குதுல்ல, அது மாதிரி அங்கே நேச்சுரலாக மார்ஸ் குவாக் நடந்திருக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கு யார்? இன்சைட். ஸோ அடுத்து போகலாம். அடுத்துனது நியூ ஹாரிசன்ஸ். நியூ ஹாரிசான்ன்றது நம்ம லாஸ்ட் இயரே படிச்சிருக்கோங்களே. நியூ ஹாரிசான்ன்றது என்னது? அதுவும் ஒரு மிஷின் தானே. எதை ஒரு செகண்ட் இருங்க. இந்த நியூ ஹாரிசான் வந்து எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது? ப்ளூட்டோ தானே, ப்ளூட்டோட மூன் தானே. எஸ், 2006 அனுப்புனது, ரொம்ப பழையது. இப்போ பாருங்கள், மிஷன் வாஸ் லான்ச் இன் ஜனவரி 2006, கரெக்டாக? ஆமாம். எதுக்கு? யாரை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு? ப்ளூட்டோ கூடவே ப்ளூட்டோவோட ஒரு 3 இதை போட்டிருப்பாருங்க. த நியூ ஹாரிசான் இஸ் ஏ நாசாவோட ஸ்பேஸ் ப்ராப், அதாவது நாசாவோட ஒரு திட்டம் நியூ ஹாரிசான். ஓகே, இட் இஸ் எ பார்ட் ஆஃப் நியூ ஃப்ரான்டியர் ப்ரோக்ராம் லான்ச் டு ஸ்டடி தி டுவார்ஃப் பிளானட் ப்ளூட்டோ. நம்ம தெரியல, ப்ளூட்டோ பிளானட் கிடையாதுன்னு, டார்ஃப் ப்ளூட்டோ தானே, டார்ஃப் பிளானட் தானே. எஸ். ஸோ டார்ஃப் பிளானட் ப்ளூட்டோவை படிக்கிறதுக்கும் அதே மாதிரி ப்ளூட்டோவோட ஒரு 3 படிக்கிறதுக்குமான அனுப்புறதுக்கான என்ன மிஷன்? நியூ ஹாரிசான் மிஷன். புரிஞ்சா? ஆனால் 2019, அதாவது 2006 அனுப்பிட்டாங்களே. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும்போது 2019 இட் ஃப்ளூ பை அனதர் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் இன் கியூப்பர் பெல்ட் கால்ட் அல்டிமா தூலே. படிச்சிருக்கோம் 2014 MU69, அதுக்கு இன்னொரு பேர் அல்டிமா தூலே. என்னென்ன புரியுதா? அதாவது ப்ளூட்டோவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க, கரெக்டாக? அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற டிஸ்டன்ஸில் அது யாரை பார்த்துருக்கு? கியூப்பர் பெல்ட்டு பாருங்க, கியூப்பர் பெல்ட் பக்கத்தில் அல்டிமா தூலேன்னு ஒரு விஷயத்தை பார்த்துருக்கு. அது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் சொல்கிறாங்க. காரணம் அது எப்படி இருக்கு பாருங்க, இது பாருங்க, அது பார்க்க எப்படி இருக்குது. இட் இஸ் எ ஐசி செலஸ்டியல் பாடி ஷேப்ட் லைக் ஏ ஸ்னோ மேன் லொக்கேட்டட் இன் தி கியூப்பர் பெல்ட், அதாவது சோலார் சிஸ்டமோட அவுட்டர் மோஸ்ட் ரீஜன். சோலார் சிஸ்டம் தெரியல, ஒரு பிளானட் இருக்கும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ரீஜனில் ஒரு பெல்ட் இருக்கும், கியூப்பர் பெல்ட், ஃபுல்லாக ஐஸ் பெல்ட் அது. ஓகேவா? அந்த இடத்துல இந்த அரோகத், அதாவது அல்டிமா தூளை பார்த்துருக்கு. இதோட ஷேப்பே வித்தியாசமாக இருக்குல்ல, ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. சொல்கிறது புரியுதா? அதாவது இந்த இமேஜ் பார்க்கும்போது 2 பொருள் ஒட்டுற மாதிரி இல்லை. வழக்கமாக வந்து ஒரு பெரிய பொருள் இருக்கும், அதுதான் சுற்றி உடஞ்சி சின்னதாக மாறும். ஆனால் இது ஆப்போசிட்டாக எப்படி இருக்குது, 2 விஷயம் சேர்கிற மாதிரி இருக்குல்ல. அதனால் இதை கண்டுபிடிச்சது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ஸு. யார் கண்டுபிடிச்சிருக்கா? இந்த ஹாரிசான் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம, அதாவது இது வந்து சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே தானே இருக்குது. அப்போ சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ப்ராசஸை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி யோசிக்கலாம்ல. ஸோ கண்டென்ட் என்ன அது? அதாவது நியூ ஹாரிசான் ஒரு மிஷன், நாசாவோட மிஷன். அதோட எய்ம் என்ன? ப்ளூட்டோவை கண்டுபிடிக்கும், ப்ளூட்டோவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ப்ளூட்டோட 3 பார்க்குறது. ஆனால் அதே சமயத்தில் அது வேறு ஒரு விஷயத்தை பார்த்துருக்கு, அல்டிமா தூள் எங்கே இருக்குது? கியூப்பர் பெல்ட்டில் இருக்குது, கரெக்டாக? அவ்வளோதான். அடுத்து போயிடலாம். டார்ட் மிஷன் எக்ஸ்பான்ஷன். அது டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ட் டெஸ்ட், டார்ட். ஸோ அடுத்த டாபிக் என்ன படித்தோம்? டார்ட் மிஷன், டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ட் டெஸ்ட். இது ரொம்ப சிம்பிள் தானே. இது ஒரு படம் கூட வந்திருக்கும்ல. அதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஏர்த்து வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போது அந்த படத்தில் வந்து கதை வந்து நம்ம பூமியை நோக்கி வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து வந்துகிட்ருக்கும். ஆஸ்ட்ராய்டு வந்துகிட்ருக்கும். அது வந்து பூமியில் பட்டுருச்சுன்னா பூமி அழிஞ்சிரும், அவ்வளோ பெரிய ஆஸ்ட்ராய்டு அது. ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து நம்ம ஒன்று பண்ணலாம், அந்த ஆஸ்ட்ராய்டு வருது இல்லை, நம்ம அதுக்குள்ளே நம்ம ஒரு மிஷின் அனுப்பி அந்த ஆஸ்ட்ராய்டுக்குள்ளே ஓட்டை போட்டு அதுக்குள்ளே பாம்பு உள்ளே போட்டுருவோம். உள்ளே போட்டால் என்ன ஆகிடும்? அது வெடிச்சிரும். வெடிச்சா என்ன ஆகிடும்? வரத்துக்கு முன்னாடியே செதறி போய் குட்டி குட்டியாக வந்து வந்துடும். அதுதான் அந்த படத்தோட கதை. ஓகே,
இப்போ என்ன 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 கான்செப்ட் புரிஞ்சுதா? ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து ஏர்த்துக்குள்ளே வருது, விழுந்துச்சுன்னா ஏர்த்துக்கு பாதிப்பு தானே. அப்போ என்ன பண்ணணுன்னா, அது ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து ஏர்த்தை நோக்கி வருதுன்னா அதோட டைரெக்ஷனை வந்து புஷ் பண்ணி மாற்றணும். ஓகே, அதை சொல்லுவாங்க பாருங்க ஒரு படத்தில், கப்பல் நின்று போச்சுன்னா இறங்கி தள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது அது. அதாவது வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து ஏர்த்தை நோக்கி வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, ஃப்யூச்சரில் வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, அதோட நம்ம ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பவரால் அதை புஷ் பண்ணால், நம்மக்கிட்ட இருக்கிற சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டால் புஷ் பண்ணால் அதோட டைரெக்ஷனை மாற்ற முடியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்ட் தான் ரீடைரக்ட் டெஸ்ட். புரிஞ்சா உங்களுக்கு? இதில் ஆஸ்ட்ராய்டு வருது, அதை டைரெக்ஷனை மாற்ற போகிறோம், ரீடைரக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான டெஸ்ட்டு தானே அது டார்ட் மிஷன். ஆஸ்ட்ராய்டை ரீடைரக்ட் பண்ணுறதுக்கான டெஸ்ட். ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. இந்த மாதிரி புதுசெல்லாம் யார் பண்ணுவா? நாசா தானே பண்ணும். எஸ், அண்டர் டார்ட் மிஷன் நாசா பிளான்ஸ் டு சென்ட் எ ஸ்பேஸ் கேப்சூல் தி சைஸ் ஆஃப் ஏ ஃப்ரிட்ஜ். சொல்கிற புரியுதா? அது ஃப்ரிட்ஜ் சைஸ் தான் இருக்குமா. டுவர்ட்ஸ் அன் ஆஸ்ட்ராய்டு டு ஷூட் இட் ஆஃப் கோர்ஸ். அதோட கோர்ஸை, அதோட டைரக்ஷனை மாற்றுறது. த மிஷின் இஸ் ஜஸ்ட் எ டெஸ்ட், பட் இன் ஃபியூச்சர் இட் குட் பி யூஸ் டு சேவ் எர்த். கரெக்டு தானே? இப்போ ஜஸ்ட் டெஸ்ட் பண்ண, இப்போ ஏற்கனவே இப்போ எதாவது வந்துட்டுருக்குன்னா அதை தள்ளி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்ன ஆகிடும், ஃப்யூச்சரில் அதை எப்போயாவது வந்துச்சுன்னா, இப்போ கொரோனாவுக்கு பாதிச்சோம்ல, எல்லாம் வீட்டுக்குள்ளே போகணும், அப்போ சொல்ல முடியாதுல்ல, டைரெக்டாக வீட்டுக்குள்ளே அடிக்கும்ல. எஸ், அதுக்கான முன்னெச்சரிக்கை. கரெக்டாக. அப்போ அதை புஷ் பண்ணுறதுக்கான டெக்னிக் தானே அது போட்டு. டார்ட் வில் பி தி ஃபஸ்ட் மிஷன் டு டெமான்ஸ்ட்ரேட் தி கைனெட்டிக் இம்பேக்டர் டெக்னிக் ஸ்ட்ரைக்கிங் தி ஆஸ்ட்ராய்ட் டு ஷிஃப்ட் இட்ஸ் ஆர்பிட். ஸோ அடுத்து படிக்கலாம், அவ்வளோதான். அது ரஷ்யாவோட இம்பார்ட்டண்ட் ரீசெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். இதுக்கு மேலே பார்த்தோம் என்னது, நாசா தானே பார்த்தோம். செக் பண்ணலாமா நீங்கள்? எஸ், நாசாவோட ப்ராஜெக்ட்ஸ் இந்த நியூஸ் ரீசெண்ட்லி என்னென்ன ப்ராஜெக்ட் பார்த்தோம்? லூனார் ரிகனசன்ஸ் ஆர்பிட்டர் எல்லாரும் பார்த்தோம், நாசாவோடது. அப்புறம் உமன் ஸ்பேஸ் வாக்கு. கரெக்டாக. அடுத்து ட்ராகன் ஃப்ளை பார்த்தோம். ட்ராகன் ஃப்ளையோட எய்ம் என்னது? டைட்டன். சேட்டனோட தானே டைட்டனு. எஸ், அதில் போகிற மிஷின் தான் ட்ராகன் ஃப்ளை மிஷன், அதுவும் நாசாவோடது. அப்புறம் இன்சைட் மிஷன் பார்த்தோம். இன்சைட் மிஷனோட எய்ம் என்ன? மார்ஸ்க்குள்ளே இன்டீரியர் பார்க்குறது. அடுத்து நியூ ஹாரைசன், இதுவும் யாரோடது? நாசாவோடது. என்ன பண்ணுறது? ப்ளூட்டோவை செக் பண்ணுறது. அப்போ ப்ளூட்டோ பார்க்கும்போது யாரை பார்த்துட்றாங்க? இந்த அரோகோத் அல்டிமாத்தோவில் பார்த்துட்றாங்க. அடுத்து நாசாவை என்ன பண்ண போகுது? அடுத்து தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறது டார்ட் மிஷன். அதை இன்னொன்று பார்த்தோமே, நாசா வந்து டு டெவலப் தி ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம். கரெக்டாக. அதாவது வந்து ரஷ்யாக்கிட்டே கடன் வாங்கிட்டு இருக்கு. இந்த சோயிஸ் கேப்சூல் வந்து ரஷ்யாவுது. அப்போ வந்து கான்ட்ராக்ட் கொடுத்து ரெடி பண்ணுறதுக்கு போயிங், ஸ்பேஸ் எக்ஸு. அப்போ அந்த போயிங் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஸ்டார் லைனர். அப்புறம் ஸ்டார் லிங்க்லாம் பார்த்தோம்ல. ஓகேவா? இது வந்து யாரோட எய்மு? நாசாவோட எய்ம். இதுக்கு மேலே நாசா ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதுக்கு மேலே ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஹெட்டிங் என்னது? ஹெட்டிங் முக்கிய மக்களே, அதுதான் நான் வச்சோம். இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஸ்பேஸ். இது இன்டர்நேஷ்னலாக நாசா கிடையாது. நாசான்றது ஒரு கண்ட்ரி தானே, ஒரு கண்ட்ரியில் இருக்கிறது தானே. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஸ்பேஸ் இன்டர்நெட் இருக்கா, அது ஒரு கண்ட்ரி சொல்ல முடியாதுல்ல. அது யார் பண்ணுறா? ஸ்பேஸ் எக்ஸ்காரன் ஒருத்தன் பண்ணுறான், ஒரு கம்பெனிக்காரன் பண்ணுறான். அதே மாதிரி யார் பண்ண ஆசைப்படுறான்? அமேசான்காரன் எல்லாம் பண்ண ஆசைப்படுறாங்க. எப்படி நம்ம நாசா படித்தோமோ அதே மாதிரி இஸ்ரோ நம்ம ஊர் படித்தோம்ல. இஸ்ரோவோட முக்கியமான பிளான் படித்தோம். என்னென்ன படித்தோம்? சந்திராயன் 1 படித்தோம், சந்திராயன் 2. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோமா? எஸ், சந்திராயன் 2 பார்த்தோம். அடுத்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஎஸ்எல் யூஸ் பண்ணோம். சந்திராயன் 2ல் ஜிஎஸ்எல்வி இருந்தாலும் லேண்டரும் ரோவரும் ஃபெயிலியர்னு பார்த்தோமா? வேறு எதாவது பார்த்தோமா இஸ்ரோவில்? இஸ்ரோவில் அந்த ஜியோ டெயில் பார்த்தோம். கரெக்டாக சந்திராயன் 2 ஜியோ டெயில் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு தனி ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து உருவாக்கணும். கரெக்டாக. அப்போ அதுக்கான ஸ்பேஸ் டாக்கிங் ப்ரோக்ராம் ஸ்பேடெக்ஸ் உருவாகிட்டு இருக்குன்னு பார்த்தோம். கரெக்டாக. இங்கே போட்டிருப்பாரு, நம்ம இன்றைக்கி பார்த்தோம்ல. இஸ்ரோக்கு எப்படி வந்து இந்தியாவோ, யூஎஸ்ஏனா நாசா, ஜப்பான்னா ஜாக்ஸா, கனடானா சிஎஸ்சி, ரஷ்யானா ராஸ்கோமஸ். ஓகே. அதாவது ஃபஸ்ட்டு படித்தோம்ல, இப்போதைக்கு ஆப்ரேஷனாக இருக்கிறது ஒரே ஒன்று தான், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸ்பேஸில் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நாசாக்காரந்து கிடையாது, எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து பண்ணது பார்த்தோம்ல, அதான் லைன். இட் இஸ் எ பார்ட்னர்ஷிப் பிட்வீன் நாசா, ஜாக்ஸா, கனடா, ராஸ்கோமஸ். அப்போ என்ன வருது? இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் யார் கான்ட்ரிபியூஷன் கிடையாது? இந்தியா கிடையாதுல்ல. எஸ், இதில் இந்தியா இட் இஸ் தான் சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் கோஆபரேட்டிவ் ப்ரோக்ராம் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. China is also building a space station of its own.
அதே மாதிரி இந்தியாவும் அதுக்கு ஒரு பிளான் இருக்குது. ககன்யான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ககன்யானோட எய்ம் என்ன? சேட்டலைட்டில் ஒரு ஆள் அனுப்பிவிடுறது. அது சக்ஸஸ் ஆனால் தான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆள் வைக்க முடியும். அதனால் ககன்யான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இது பண்ணோம். ககன்யானோட எய்ம் வந்து எந்த வருஷம் 2022 தானே? ஓகே, அப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனை கொண்டு போகிறதுக்கு 20 டன் தேவை. லோ எர்த் ஆர்பிட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து எந்த ராக்கெட் யூஸ் பண்ணணும் எல்லாம் படித்தோம். அதனால் பார்த்தோம். அதர் இனிஷியேட்டிவ்ஸ் இஸ்ரோவில் அந்த ஸ்கூல் பசங்களுக்கு யூவிகா பார்த்தோம். அப்புறம் வந்து எல்லா ஊர்லேருந்து கூப்பிட்டு பண்ணுறது உன்னாத்தி அதனால் பார்த்தோம். எஸ், எதுக்கு அந்த யூனி ஸ்பேஸ் 50 அந்த ப்ரோக்ராம் நடந்து 50 வருஷம் ஆச்சு, அதுக்காக பண்ணோம். ஓகே, அடுத்து விக்ரம் சாராபாயோட பர்த்டே பார்த்தோமா? அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து ரீசெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் இஸ்ரோ பார்த்தோம். நம்ம இஸ்ரோ ஃபஸ்ட்டே முடிச்சிட்டோம் கரெக்டாக. மிஷன் சக்தி பார்த்தோம், ஆன்டி சேட்டலைட் மிஷன் பார்த்தோம்ல. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஆன்டி சேட்டலைட் மிஷன் இஸ் கண்டக்டட் பை DRDO அண்ட் இஸ்ரோ. ஆனால் அது யார் ப்ரோக்ராம்? அது இஸ்ரோட ப்ரோக்ராம் தான். ஓகே, ஏன்னா வாட் இஸ் ஆன்டி சேட்டலைட் வெப்பன்? தே ஆர் தி மிசைல் பேஸ்ட் சிஸ்டம் டு அட்டாக் தி மூவிங் சேட்டலைட்ஸ். ஞாபகம் இருக்குல்ல? அதாவது வந்து மேலே ஒரு சேட்டலைட் இருக்குது, அந்த சேட்டலைட் வந்து பழைசாக போயிடுச்சு, அதை டிஸ்ட்ராய் பண்ணிடணும் படிச்சோம்ல. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஆன்டி சேட்டலைட் அனுப்பி விடணும். அதாவது சேட்டலைட் இருக்குது, அந்த சேட்டலைட் அழிக்கிறதுக்கான ஒரு மிசைல் நாங்கள் மேலே அனுப்பி விடணும். அந்த மிஷன் தான் என்னது? மிஷன் சக்தி. கோடு மிஷன் சக்தி என்ன அர்த்தம்? ஆன்டி சேட்டலைட் மிஷன் டெஸ்ட். இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆகிடும் நம்ம. இதே மாதிரி அதாவது மேலே இருக்கிற சேட்டலைட்டையே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு மிசைல் அனுப்பி அதை டிஸ்ட்ராய் பண்ண போகிறோம். ஏன்னா அது ஒர்க் ஆகலை. அப்போ இது நம்ம எதை சொல்லுதுன்னு படித்தோம். நம்ம ஃப்யூச்சரில் ஸ்பேஸில் வார் நடக்குதுன்னா இந்தியாவால் அதை ஹெல்ப் பண்ண முடியும் படித்தோம்ல. எஸ், த டெக்னாலஜி தட் வாஸ் யூஸ்டு வாஸ் கைனட்டிக்கல். ஓகே, இதுக்கு கைனட்டிக் தெரியுதுல, அதை புஷ் பண்ணி தள்ளி விடுறதுன்னு பார்த்தோம்ல. ஆன்டி சேட்டலைட் மிஷனை வந்து பண்ணுறது யார்? இந்தியா ஜாயின் தி கிளப் ஆஃப் 4 நேஷன்ஸ், US, ரஷ்யா, சைனா, இந்தியா. ஓகே, அதே இஸ்ரோவோட ககன்யான் திட்டம் பார்த்தோம், ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம். இஸ்ரோவோட இந்தியன் டேட்டா ரிலே சேட்டலைட் சிஸ்டம் பார்த்தோம். ரிலேனா என்ன அர்த்தம்? ஞாபகம் இருக்குல்ல? ஹெல்ப் பண்ணுறது டேட்டாவை. ஏன்னா ஒரு பார்த்தோம்ல, ஒரு சேட்டலைட் வந்து 90 மினிட்ஸ் சுற்றி வருதுன்னா இந்தியா பார்த்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ மறைஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம லேண்டிங் வச்சு கிரவுண்டை வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சேட்டலைட் மேலே அனுப்பிட்டா கரெக்டாக இருக்கும்லாம் பார்த்தோம்ல. இப்போ என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த லிஸ்ட்டாக படிங்க. இஸ்ரோவோடது எது, நாசாவோடது எது, கரெக்டாக ஜப்பான் பண்ணுறது ஜாக்ஸாவோடது என்னது, சைனாவோடது என்னது, அப்புறம் ரஷ்யா பேர் என்ன படித்தோம்? ராஸ்கோமாஸ் பார்த்தோமா? அதோடது என்னதுன்னு அப்படின்னு தனியாக படித்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து போகலாம். அடுத்து வந்து ஸ்பெக்டர் ஆர்ஜி, அதாவது ஸ்பெக்ட்ரம், ரான்ஜன், காமா. இல்லைன்னா சிம்பிளாக ஸ்பெக்ட்ரம் எக்ஸ் காமா. ரொம்ப சிம்பிள். இதுவும் வழக்கம் போல் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரோக்ராம் தான். ஜெர்மனியும் ரஷ்யாவும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ப்ரோக்ராம் பேர் என்னது? ஸ்பெக்டர் ஆர்ஜி. யார் பண்ணுறா? ஜெர்மனியும் ரஷ்யாவும் சேர்ந்து பண்ணுது. என்ன பண்ண போகிறாங்க? ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஸ்பேஸில் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க? எக்ஸ்ரேஸையும் காமா ரேஸ். போட்டு பாருங்கள், எக்ஸ்ரேஸையும் காமா ரேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் தான் ஸ்பெக்டர் ஆர்ஜி. இன்றைக்கி போட்டு பாருங்கள். இட் இஸ் a ஹை எனர்ஜி ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி. ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி புரியுதுல? ஸ்பேஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டங்கள் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி. அந்த ஸ்பேஸில் எதை அப்சர்வ் பண்ண போதுன்னா எக்ஸ்ரேஸையும் காமா ரேஸையும். ஸ்பெக்டர் ஆர்ஜி ஜாயிண்ட் வெஞ்சர் வித் ஜெர்மனி அண்ட் ரஷ்யா. இது கடைசியாக படிக்கணுன்றது விட்டுறாதீங்க. எல்லாமே நியூஸ் பேப்பரில் வந்த பாயிண்ட் தான். ஓகே, எல்லாம் தரமாட்டாங்க. ஏதோ பேப்பரில் எப்போயாவது நீ வந்திருக்கும், அதனால் விட்டுறாதீங்க. ஸ்பெக்டர் ஆர்ஜி. ஓகே, ரஷ்யா, ஜெர்மனி. எதா எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ். ஸோ அடுத்து வந்து சோயூஸ் பார்த்தோம். நம்ம இருக்கா? சோயூஸ் வந்து ஒரு வெஹிக்கிள் பார்த்தோம்ல, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிற ஒரு வெஹிக்கிள். பழைய வெஹிக்கிள்னு பார்த்தோம். யாரோடது? ரஷ்யாவது பார்த்தோம்ல, அதனால கொடுத்துருக்காங்க. சோயூஸ் இஸ் ஏ சீரியஸ் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ். சோயூஸ்ன்ற பேரில் நிறைய வண்டிகள் தயாரிப்பாங்க. எதுக்கு? ஃபார் தி சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். Soyuz spacecraft is launched on the Soyuz rocket, the most reliable launch vehicle in the world to date. சொல்கிற போகிறதுல எப்படி இந்தியாவுக்கு வந்து PSLV ஹெல்ப் பண்ணுதோ, GSLV ஹெல்ப் பண்ணுதோ ராக்கெட் கொண்டு போகிறதுக்கு, அதுமாதிரி ரஷ்யாவோட ஒரு ஃபேமஸ் வண்டி வெஹிக்கிள் பேர். நம்ம ஊரோட வண்டி எதானே PSLV GSLV இல்லை, அது மாதிரி ரஷ்யாவோட வண்டி ஃபேமஸ் வண்டி சோயூஸ் வண்டி. ஓகே, ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஆளுங்க அனுப்புனா கூட எந்த வண்டி பயங்கர வண்டினா சோயூஸ் வண்டி தான். ஸோ சோயூஸ் இருக்கிறது என்னது?
இந்த போட்டிருக்கிறேன். Soyuz spacecrafts are now used for transport to and from the International Space Station. At least one Soyuz spacecraft is docked on ISS at all times. டாக்னா புரியுதுல, அப்போ என்னது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா இது கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு டாக் இருக்குல்ல, ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்பயுமே அட்லீஸ்ட் ஒன்று சாயஸ் ஆச்சு கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நிறைய கனெக்ட் பண்ண இப்படி நிறைய கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று அட்லீஸ்ட் கண்டிப்பாக இதுவாக இருக்கும், சோயூஸோட கிராஃப்டாக இருக்கும், சோயூஸ் ப்ளஸ் இருக்கும், சோயூஸ் ஸ்பேஸ் கிராஃப்டாக கண்டிப்பாக இருக்கும். அதாவது ரஷ்யாவோட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்டிப்பாக மேலே இருக்கும். எஸ். ஆனால் நியூஸில் வந்திருக்கிற காரணம் என்னது, அக்டோபர் 2018 இந்த சோயூஸ் ராக்கெட் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஓகே, இந்த அக்டோபர் 2018 ஃபெயிலியர் மார்க்கெட் தி ஃபஸ்ட்டு லான்ச் ஃபெயிலியர் ஆஃப் தி க்ரூடு சோயூஸ்ன்னு 35 வருஷத்தில் முதல் முறையாக லான்ச்சிங் அந்த ராக்கெட் சோயூஸ்லாம். அதாவது வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறது, சோயூஸ்ன்றது ராக்கெட் பேர், அந்த ராக்கெட்டில் அனுப்புகிற எல்லா பேருக்குமே அது அதில் போனால் தானே சோயூஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் சொல்லுவாங்க. ரெண்டு இருக்குல்ல. ஸோ இப்போ நியூஸில் ஏன் வந்துச்சு, 2018 லான்ச் பண்ணதில் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போ நியூஸில் வருது. எப்படி வந்து ரஷ்யாவோட ராக்கெட் பேர் பார்த்தோம்ல, ரஷ்யாவோட ராக்கெட் பேர் என்னது, சோயூஸ் பார்த்தோமா, அதேமாதிரி சைனாவோட ஒரு ராக்கெட் பேர் வந்து லாங் மார்ச். சைனாஸ் லார்ஜஸ்ட் கேரியர் ராக்கெட் பேர் என்னது, லாங் மார்ச் 5 ஹேஸ் மேட் ஏ சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட். கரெக்டாக லான்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ லாங் மார்ச் 5ன்றது யாரோடது கேட்பாங்க, சைனாவோடது. சைனாவோட ஹெவி லிஃப்ட் லான்ச் சிஸ்டம், அதிகமான வெயிட்டை தூக்கிட்டு போகிறது யாரோடது, சைனாவோடது. இட்ஸ் கரண்ட் மேக்ஸிமம் பீரியட்னது 14,000 கிலோகிராம் வெயிட் உள்ள சேட்டலைட்டை தூக்கிட்டு போகிற அளவுக்கு பெரிய வண்டி இது லாங் மார்ச். இதில் ஜிடிஓ படிச்சிருக்கோம்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட். எஸ், 25,000 கிலோகிராம் தூக்கிட்டு போகும். எந்த இடத்துல, எல்இஓ லோ எர்த் ஆர்பிட்டில். 25,000 கிலோகிராம் என்ன அர்த்தம், 25 tons. எஸ், அப்போ கண்டிப்பாக அப்போ சொல்லலாம், அப்போ வெயிட் அதிகமான வெயிட் சொல்லலாம் தானே. இட் இஸ் ஹெவி லிஃப்ட் லான்ச் சிஸ்டம் சொல்லலாம் தானே. ஆனால் 25 டன்னை கொண்டு போகுது. நம்ம இந்தியாவை ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு உருவாக்குறதுக்கே 20 டன் இருந்தாலே போதுமானது. ஆனால் அவன் லோயர் ஆர்பிட்டில் 25 டன்னை கொண்டு போகிறான்னு சொல்கிறாங்க. எதை யூஸ் பண்ணி, லாங் மார்ச் 5. அப்போ குளோபல் லெவலில் காம்படேட் பண்ணுறதுக்கான ஒரு வண்டி அவங்ககிட்ட இருக்குல்ல, வண்டி தான் சொல்கிறது போது ராக்கெட் அவங்ககிட்ட இருக்குது, லாங் மார்ச் 5. அந்த லாங் மார்ச் 5 இருக்காங்களே, அவனோட செல்ல பேர் வந்து ஃபேட் 5 இஸ் ராக்கெட்ஸ் நிக் நேம். இந்த பாயிண்ட்டில் முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான், நல்லா வச்சுங்க. ஓகேவா, இந்தியாவோட பெஸ்ட்டு ராக்கெட்னா இப்போ என்ன ராக்கெட்டு, இப்போ சைனாவோட பெஸ்ட் ராக்கெட் லாங் மார்ச் 5 தானே. இந்தியாவோட பெஸ்ட் ராக்கெட் எது, ஜிஎஸ்எல்வி மேக் 3 தானே கண்டுபிடிச்சி லாஸ்ட்டு பெஸ்ட் ராக்கெட்டு. அவனே எவ்வளோ கொண்டு போவான், ஜிடிஓவில் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, அவன் வந்து 4,000 தான் கொண்டு போவான். 4,000 கிலோகிராம் தான் ஜி2 எடுக்க கொண்டு போவான். சொல்கிற புரியுதா, இந்தியாவோட பெஸ்ட் ராக்கெட் சொல்ல போகிற ஜிஎஸ்எல்வி மேக் 3 அவன் எவ்வளோ வெயிட்டு கொண்டு போவான், எவ்வளோ வெயிட் மதிப்பில் சேட்டலைட்டை கொண்டு போவான், 4,000 கிலோகிராம், 4 டன்னு தான் கொண்டு போக முடியும் எங்கள் ஜி2ஓவில். ஆனால் லாங் மார்ச் 5 14,000 கிலோ கொண்டு போகுது. இந்த லாஸ்ட் லைன் பாருங்களேன், அக்கார்டிங் டு தி நாசா ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம் திஸ் ராக்கெட், அதாவது இந்த சைனாவோட ராக்கெட் இஸ் கம்பேரபிள் டு தி மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட்ஸ் இன் தி வேர்ல்டு இன்க்ளூடிங் யூஎஸ் மேட் டெல்டா ஐவி ஹெவி, ரஷ்யாஸ் புரோட்டானியம், அதாவது யூஎஸ்ஏவோட டெல்டா 4 ஹெவியை விட ரஷ்யாவோட புரோட்டானியம், அதாவது இதை கம்பேர் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இது இருக்குது, ஃபேட் 5 இருக்கான். ஃபேட் 5னா லாங் மார்ச் 5 சைனீஸோட. ஸோ அடுத்து போகலாம், CBERS 4A. நம்ம எந்த டாப்பிக்கிட்ட பார்த்துட்ருக்கோம், சைனாவோட அப்படி தானே பார்த்துட்ருக்கோம் தானே, சைனாவோட இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் தானே பார்த்துட்ருக்கோம், ரஷ்யா பார்த்தாச்சு. ஓகே, ஸோ CBERS 4A அப்படின்னா சைனா பிரேசில் எர்த், இதுனா தானே அர்த்தம், சைனா பிரேசில் எர்த் ரிசோர்ஸ் சேட்டலைட் 4A. ஸோ சைனாவும் பிரேசிலும் சேர்ந்து ஸ்பேஸுக்கு சேட்டலைட் அனுப்புகிறாங்க. எதுக்குன்னா பிரேசில் கண்ட்ரியிலக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இந்த போட்டுருப்பாங்க. அப்போது பிரேசில் கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. அப்போ எர்த் அப்சர்வ் சொல்லலாம் தானே, கரெக்டாக. An Earth observing satellite jointly developed by China and Brazil was launched into space under the bilateral program. The satellite is 6th in the series of CBRS program. கரெக்டாக, இந்த CBRSன்ற ப்ரோக்ராம் வந்து இப்போ ஆரம்பிச்சதில்லை, இப்போ 6வதாக போகுது. 1988 ஆரம்பிச்சுக்கிறாங்க. It will replace the CBRS-4 which was launched in 2014 to improve the resolution of remote sensing data. It was launched using the Long March
4B ராக்கெட் அதெல்லாம் பார்த்தோம். லாங் மார்ச்னால யார்? சைனாக்காரன் தான். அப்போ சைனாவோட ராக்கெட்டில் வழியாக ஒரு சேட்டலைட் மேலே அனுப்பி பிரேசிலில் இருக்கிற ரிசோர்ஸை மானிட்டர் பண்ணுறாங்க. பிரேசிலில் தான் என்ன இருக்குது? அமேசான் இருக்குல்ல. அப்போ அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸை அவன் என்ன பண்ணுறான்? மானிட்டர் பண்ண போகிறான். மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக சிக்ஸ்த் ப்ராஜெக்ட் தானே இது. ஓகே, அதே மாதிரி இது முக்கியமான சொல்லலாம்ல, பிரிக்ஸ் நேஷனில் பிரேசில் இருக்குது, சைனாவும் இருக்குது, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் சைனாக்காரன் தெரியுதுல்ல, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ரிசோர்ஸ் என்ன பண்ணுறான், அவன் இப்போயே வந்து பார்க்குறான். ஏன்னா அது 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 தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும்? இந்தியா அந்த கண்ட்ரிக்கான என்விரான்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு யோசிக்க முடியும். எந்த ராக்கெட்டில் போகுது? லாங் மார்ச்சில். அப்போது வந்து ஒரு கண்ட்ரியோட ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னா அது என்னவாக இருக்கணும்? சேட்டலைட் இருக்கணும், அப்சர்விங் சேட்டலைட்டாக இருக்கணும்ல. அதான் இங்கே போகிறோம், எர்த் அப்சர்விங் சேட்டலைட். அப்போ எர்த்தை அப்சர்வ் பண்ணணுன்னா அது எந்த ஆர்பிட்டில் இருக்கணும்? கரெக்டாக அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த மாதிரி ராக்கெட்டில் வந்து லிக்விடா சாலிடா எப்படி வச்சுருப்பாங்க லாஜிக்கலாக ஜென்ரலாக இந்தியாவில் என்னவோ அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்த டாபிக் முக்கியம். சைனா லான்ச்சஸ் தி ஃபஸ்ட் ப்ரைவேட் ராக்கெட் கேபிள் ஆஃப் கேரிங் சேட்டலைட்ஸ். நம்ம தெரியல, சைனாலே கவர்மெண்ட் தானே. கரெக்டாக. அப்போ சைனாக்காரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ரைவேட் ராக்கெட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது இன்டர்ஸ்டெல்லார் க்ளோரி ஸ்பேஸ் டெக்னாலஜி. அது வந்து சைனாவில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா ஐஸ்பேஸ். அவன் என்ன பண்ணியிருக்கான்? சைனாவோட இன்னும் சொல்கிறேன், ஐஸ்பேஸ்ன்னு என்ன அர்த்தம்? இன்டர்ஸ்டெல்லார் க்ளோரி ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஐஸ்பேஸ் ஹாஸ் பிகம் தி சைனாஸ் ஃபஸ்ட் ப்ரைவேட் கம்பெனி. கரெக்டாக. அப்போது சைனாக்காரன் என்ன பண்ணுறான்? ஸ்பேஸில் ரிசர்ச்சுக்கு ப்ரைவேட் கம்பெனி டெவலப் பண்ணுறான். அது என்ன பண்ணியிருக்கு? ஒரு ராக்கெட் டெவலப் பண்ணியிருக்கு. இட் இஸ் திஸ் ஐஸ்பேஸ் டெவலப்டு தி SQZ-1Y1 ராக்கெட், ஆல்சோ கால்ட் அஸ் ஹைப்பர்போலா. ஓகே, இப்போ நம்ம மேலே பார்த்தோம், அங்கே பார்த்தோம்ல, நம்ம இந்தியாவில் பார்த்தோம்ல, இந்தியாவை என்ன பண்ணுது? இஸ்ரோ வந்து என்ன பண்ணுது? கூட வந்து ஒரு ஒரு பார்த்தோம்ல, அந்த கவர்மெண்ட் மாதிரி பப்ளிக் செக்டரை உருவாக்குறதுல ப்ரைவேட் செக்டர் கூட சேர்ந்து அசம்பிள் பண்ணுறதுக்குலாம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? ஒரு ப்ரைவேட் செக்டர் ஒருத்தனை உருவாக்கி அவன் ராக்கெட் ரெடி பண்ணிட்டான். ராக்கெட் பேர் ஹைப்பர்போலா. அதே மாதிரி யூஎஸ்ஏல பார்த்தோம்ல, ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தோம். எஸ், யூஎஸ்ஏல டாமினேட்டாக இருக்கிற ப்ரைவேட் செக்டர். த ப்ரைவேட் செக்டர் கரண்ட்லி டாமினேட்டட் பை ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் ப்ளூ ஆரிஜின் ஆஃப் யூஎஸ்ஏ. இப்போ ப்ரைவேட் செக்டர்னாலே ஃபேமஸ் யார்? ஸ்பேஸ் எக்ஸு. அங்கே போயிங் பார்த்தோம். அதேமாதிரி இன்னொன்று ப்ளூ ஆரிஜின் ஆஃப் யூஎஸ்ஏ. ஓகே, அதாவது இன் சைனா த செக்டர் வாஸ் ஓப்பன்டு ஃபார் ப்ரைவேட் செக்டர். எப்போ? 2014. சொல்கிறது புரியுதா? எஸ், அப்போ ஸ்பேஸில் வந்து ப்ரைவேட் செக்டரை கொண்டு வர்றது சைனாக்காரன் 2014 ஆரம்பிச்சிட்டான். இந்தியா இப்போ ஆரம்பிக்குது, இப்போ தான் ஆரம்பிக்குது. நியூஸில் வந்துச்சுல. அடுத்த நியூஸும் ஓகே, இதை முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக அதை போய் ரிவிஷன் பண்ணுங்கள். இந்தியாவுக்குன்னு வந்து இப்போ ஸ்பேஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி உருவாக்கியிருப்பாங்க, ப்ரைவேட் ஸ்பேஸ். அந்த கம்பெனியை போய் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, இஸ்ரோட இனிஷியேட்டிவ்னு வந்திருக்கும். ஓகே, அடுத்தது அதை பார்த்துட்டு பாருங்கள். சைனாவோட ராக்கெட் பேர் என்னது? லாங் மார்ச் ராக்கெட்ஸ். அது 300வது லான்ச் பண்ணியிருக்கு. லான்ச்னா புரியுதுல, அந்த ராக்கெட் வந்து மேலே எடுத்துகிட்டு போயிருக்கு. ஏன்னா சேட்டலைட் எத்தனாவது தடவை? 300வது தடவை. த சைனாஸ் லாங் மார்ச் ராக்கெட்ஸ் கம்ப்ளீட் தி 300 லான்ச்சஸ். நியூஸ். இந்த நம்பர்லாம் உங்களுக்கு பெருசாக இன்ஸ்பயர் ஆகலைல்ல. உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகலைனால நீங்கள் படிக்கிற மெத்தடே தப்பு. நீங்கள் ஒரு நம்பரை பார்த்தோன்னா உடனே நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சைனாஸ் லாங் மார்ச் ராக்கெட் கம்ப்ளீட் 300 லான்ச்சஸ்னால் உங்கள் மைண்ட் உடனே யோசிக்கணும், சைனாவோட ஒரு ராக்கெட்டு 300 தடவை போய் ஜெயிச்சிருக்கு. அப்போ இந்தியாவோட ராக்கெட் பேர் என்னது? PSLV. அவன் எத்தனை தடவை லான்ச் பண்ணியிருப்பான்? 50 தடவை லான்ச் பண்ணியிருக்கான். அதான் நியூஸ் பார்த்தோம், லாஸ்ட்டு ஆடியோவில் பார்த்தோம்ல, PSLVயோட 50வது ராக்கெட் பேர், 50வது லான்ச் ராக்கெட் பேர் என்ன, அதில் என்ன சேட்டலைட் கொண்டு போகிறாங்கலாம் படித்தோம்ல. PSLVயோட 50th இப்போ தானே பார்த்தோம். ரிவிஷன் பண்ணுங்கள். சைனா 300 தாண்டிடுச்சு. ஜஸ்ட்டு ஃபேக்ட் இது. அப்போ லாங் மார்ச் என்னது 3 தடவை போயிருக்கல, ஃபஸ்ட் டைம் போயிருக்குது முக்கியம் இல்லை. ஸோ லாங் மார்ச் 1 ஃபஸ்ட்டு டைம் கொண்டு போன சேட்டலைட் பேர் வந்து டாங் ஃபேன் ஹோங். லாங் மார்ச் 1 ஃபஸ்ட்டு ராக்கெட்டு கொண்டு போன ஃபஸ்ட்டு சேட்டலைட்டு டாங் ஃபேங் ஹோங். ஓகே, அடுத்த நியூஸ் போயிடலாம். அடுத்து சங்கி 4 லூனார் இதை பார்த்துட்டோம்ல, சங்கி மிஷன் பார்த்தோம்ல, அந்த லக்ராஞ்ச் பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோமே. அந்த 3ஓட பிஹைண்டில் இருக்கும். ஸோ எந்த பாயிண்டில் இருக்கணும்? அது L2 தானே பார்த்தோம் அது. எஸ், கரெக்டாக. ஸோ ஒரு சங்கி மிஷன் லூனார், அதாவது 3 எக்ஸ்ப்ளோர் பண்ண போனது. அது 3ஓட ஃப்ரண்ட்டில் இருக்குதா பின்னாடி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுதா? முன்னாடி தானே. அப்போது அதை பிஹைண்டு சொல்லுவாங்கள்ல. அப்போது பிஹைண்டோட இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃபார் சைட்டு சொல்லுவாங்க. இந்த போட்டு பாருங்க,
சங்கி 4 has become the first lunar probe. அதாவது மூணை எக்ஸ்ப்ளோர் பண்ண போன ஃபஸ்ட்டு முக்கியமான சாங்கி 4 எதுக்குன்னா டு டச் டவுன் தி ஃபார் சைட் ஆஃப் தி மூன். மூனோட பின்பக்கம், நமக்கு எப்பவுமே மூனோட முன்பக்கம்னு தெரியும், பின்னாடி தெரியாதுல்ல, கரெக்டாக? எஸ். அப்போது ஏர்த்துக்கு தெரியாது, கரெக்டாக? ஏர்த்து வந்து ஒரு மூனோட ஒரு பாதி தான் பார்க்குது, பின்பகுதி தெரியாது. அந்த பின்பகுதிக்கு அப்போ அந்த பின்பகுதிக்கு ஒரு சேட்டலைட் அனுப்பியாச்சு சங்கி 4. அப்போ அது ஒரு கனெக்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மூணுக்கு பின்னாடி மூணுக்கான ஒரு L2 பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒரு ரிலே சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து அங்கேருந்து சைனாக்கு என்ன வரும் இன்ஃபர்மேஷன் ரூம்லாம் படித்தோம்ல. ரிலே சேட்டலைட்னா புரியுதுல்ல? எர்த்து மூணு, ஏர்த்தால் மூணோட இந்த பகுதி தான் பார்க்க முடியும், இங்கே இந்த பக்கம் தெரியாது. ஆனால் இந்த பக்கம் தான் யார் அனுப்பியிருக்கா, அந்த சங்கி 4 சேட்டலைட் இங்கே இருக்குது. அப்போ பின்பகுதியாக இருக்கிறதால பின்னாடி பக்கம் என்ன தெரியாது, இன்ஃபர்மேஷன் போகாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இது மூணு, இது ஏர்த்து. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அது L1, ரெண்டு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணால் L2. அப்போ இந்த இடத்துல ஒரு சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், இதை வாட்ச் பண்ணி ரிப்போர்ட்டை இதுக்கு அனுப்பும், ஏர்த்துக்கு அனுப்பிடும், கரெக்டாக? அப்போ இந்த சேட்டலைட் பேர் தான் என்னது, ரிலே சேட்டலைட். சொல்ல போகிறதா, இது மூணு, இது சங்கி, இது இன்ஃபர்மேஷன் தர முடியாது, பின்னாடி இருக்குது. அப்போ இதுக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறது யார், ரிலே சேட்டலைட், RELAY, ரிலே சேட்டலைட் படிச்சிருப்போம். அந்த ரிலே சேட்டலைட் பேர் இங்கே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு the communication is happening, ரெக்கார்ட் ஆகுதா? the communication is happening through QO satellite, அதாவது ரிலே சேட்டலைட். the QO satellite was launched last May by China for the very purpose of helping the Chang'e for communicating with the earth. Okay, it is in the halo orbit. யார் இட்னா, யார் இந்த QO சொல்ல, அதான் எர்த்து மூணோட L2 பொசிஷனு, கரெக்டாக? அந்த இந்த மாதிரி L1 L2வில் என்ன இருக்கும், அங்கே ஃபிக்ஸ் பண்ணால் ஹேலோ ஆர்பிட்டை சுற்றும்ல, அதான் போட்டிருக்காங்க. இட் இஸ் இன் ஹேலோ ஆர்பிட் லொக்கேட்டட் அட் தி செகண்ட் எர்த் மூன் லாக்ரேஞ்ச் பாயிண்ட், அதில் L2 பாயிண்டில் இருக்குது. இதெல்லாம் படித்த பாயிண்ட் தான் இதெல்லாம் வர எக்ஸாமுக்கு வராது. ப்ரிலிம்ஸில் மேக்ஸிமம் இந்தியாவோட இனிஷியேட்டிவ் தான் கேட்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தோம்ல, ஃபஸ்ட் நம்ம கிளாஸில் நம்ம நோட்ஸ் எடுத்துட்டோம்ல, அதுதான் முக்கியம். இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு நாலேஜ் வந்து ஒரு விஷயம் நான் கம்ப்ளீட்டாக படிக்கணும்ல, அதுக்காக படிக்கிறோம். சைனா, ரஷ்யா, அப்புறம் வந்து நாசா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது ஒரு நாலேஜ் தானே. மெயின்ஸில் ஏதாவது பாயிண்ட் யூஸ் பண்ணால் ப்ரிலிம்ஸில் மேக்ஸிமம் எது வரும், இந்தியா பார்த்தா ஒரு இஸ்ரோவோட இனிஷியேட்டிவ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம நோட்ஸ் எடுத்தோம்ல, கிளாஸில் நைட் கிளாஸில் ஒவ்வொரு ராக்கெட்டில் இருக்கிற சேட்டலைட்டில் என்ன வெஹிக்கிள், கரெக்டாக எதுக்காக போகிறான், ஓகேவா? ஜஸ்ட்டு வந்து நமக்கான கான்ஃபிடன்ஸை வளர்க்கும். ஸ்பேஸை பற்றி எந்த கொஸ்டினும் அடிச்சிடலாம், எல்லாத்தையும் பற்றி படித்தாச்சுன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அந்த கான்ஃபிடன்ஸை ஜெயிக்க வச்சிரும். பதற்றம் தானே தூக்க வைக்கிறதுக்கான காரணமே. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போனா எல்லாத்தையும் படிக்கும்போது கான்ஃபிடன்ஸ் வரும். ரெக்கார்ட் ஆகுதா தெரியல, ஓகே. என்ன சொல்கிறேன் புரியுதுல்ல? ஸ்பேஸில் வந்து ஒரு விஷயம் படிக்காத ஒரு லைன் வந்திருக்குன்னா, தெரியாத ஒரு லைன் வந்திருக்குன்னா அது நம்ம படிக்கலன்னு அர்த்தம். அப்போ தப்பாக இருக்கும் கண்டிப்பாக. நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தோட ஸ்டேஷன் பற்றி படிக்கிறோன்னா, எல்லா கண்ட்ரியை பற்றி படிக்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். அப்போ படிக்காத வந்துச்சுன்னா கண்டிப்பாக தப்பாக இருக்கணும், ஓகேவா? அதை அட்லீஸ்ட் அதை நான் வச்சுக்கணும். அடுத்து வந்து இது புரியுதா பாருங்களேன். த காட்டன் பிளான்ட்ஸ் ஸ்ப்ரவுட் அண்ட் டை ஆன் தி மூன், புரியுதா? அதாவது அந்த சைனாவோட சங்கி மிஷின் இருக்குல்ல, சைனாவோட எய்ம் என்ன, அந்த மூனோட பின்பகுதியில் லேண்ட் ஆகுதுல்ல, சங்கி லேண்டர். அது லேண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு காட்டன் சீடை அங்கே விதைச்சிருக்கு, எங்கே மூணில் விதைச்சிருக்கு. அது என்ன இருக்குது, விதைச்ச காட்டன் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸ்ப்ரவுட்னு அர்த்தம் உருவாயிருக்கு, ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம். ஆனால் மறுபடியும் ஆயிடுச்சு, இறந்து போயிடுச்சு. என்ன சொல்கிறேன் புரியுதா? எஸ், இந்த சங்கி மிஷன் ஹஸ் மேட் அண்ட் பயோஸ்பியர் எக்ஸ்பெரிமெண்ட். அங்கே போயிட்டு மூணில் போயிட்டு ஒரு கரெக்டான அட்மாஸ்பியரை உருவாக்கி அதில் அங்கே போயிட்டு காட்டன் சீடை உள்ளே போட்டு ஸ்ப்ரவுட் பண்ணியிருக்கு, ஜெர்மினேட் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு டைம் இந்த பிளான்ட்ஸ் வேர் ஸ்ப்ரவுட்டட் ஆன் தி மூன். அப்போது நிலவில் வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட் என்ன பிளான்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க, காட்டன். த காட்டன் சீட்ஸ் ஆன் தி லேண்டர் ஸ்ப்ரவுட்டட் and thus became the first plant to ever germinate on the moon. ஆனால் after a few days the sprout had died. காரணம் என்னது, டெம்பரேச்சர் தான். -60 டிகிரி ஃபாரன்ஹீட், ரொம்ப கம்மியான டிகிரி.
அப்போ மூணு அது சும்மாவே அங்கே செமையாக குளிரும். நிலவுனாலே குளிர் தானே, அப்போ நைட்டில் எப்படி இருக்கும்? செம குளிர் இருக்கும்ல. ஸோ அது பிளான்ட் என்ன பண்ணி போச்சு, இறந்து போச்சு. ஸோ அடுத்தது நமக்கு தெரியும்ல, ஸ்பேஸ் டெப்ரிஸ் என்ன அர்த்தம்? ஸ்பேஸில் வேஸ்ட்டாக இருக்கிறது. நம்ம ஒரு விஷயத்தை அனுப்பியிருப்போம், அது ஒர்க் அவுட் ஆகாமல் அப்படியே ஸ்பாயில் ஆகிருக்கும், அது அப்படியே சுற்றுறது. அதாவது ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா டெப்ரிஸ் கிடையாது. ஒரு சேட்டலைட் நம்ம அனுப்புகிறோம், அது ஒர்க் ஆகுதுன்னா அது என்ன கிடையாது, டெப்ரிஸ் கிடையாது. ஃபங்க்ஷன் ஆகாமல் அது லைஃப் டைம் முடிஞ்சு போச்சுன்னா டெப்ரிஸ். The term space debris refers to defunctional, ஒர்க் ஆகாத human man-made objects which are moving in orbit around the earth. ஏர் சுற்றியே வந்துட்டு இருக்கும். கரெக்டாக? It includes big and small things like discarded boosters, retired satellites, அப்புறம் வந்து left over pieces of spacecrafts, ஸ்க்ரூ ட்ரைவரு, டூல்ஸு, நட்ஸு, போல்ஸு, பெயிண்ட்ஸ் எல்லாமே. இது எல்லாமே என்ன ஆகாது, அழிஞ்சு போகாதுல்ல. அழிஞ்சு போகிறதுக்குன்னா என்ன தேவை? அட்மாஸ்ஃபியர் இருக்கணும்ல. துருப்பிடிச்சி அழிஞ்சு போகிறதுக்கு என்ன தேவை? ஏர்த்து மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் இருந்தால் தான் அதில் துரு பிடிக்கும். மேலே ஸ்பேஸில் துரு பிடிக்கிறதுக்கான அட்மாஸ்ஃபியர் கிடையாதுல்ல அது. அதேமாதிரி எதை சுற்றி வரும்? எப்படி வந்து ஏர்த்து வந்து மூணு எப்படி ஏர்த்து சுற்றி வருதோ அதே மாதிரி இது எல்லாமே ஏர்த்தையே சுற்றி வந்துட்டுருக்கும். ஏர்த்துக்கு ஒரு அந்த கிராவிட்டி இருக்குல்ல, அட்ராக்ஷன் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? எல்லாத்தையும் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? இப்போ ஏர்த்து கிராவிட்டி இருக்கிறதால இந்த பொருள்லாம் அப்படியே எங்கேயோ ஸ்பேஸில் தொலைஞ்சு போகாது. எங்கே லான்ச் பண்ணி அங்கேயே சுற்றி கிடக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நிறைய வேஸ்ட்டு பொருட்கள் மேலே வச்சுக்க, அந்த வேஸ்ட்டு பொருள் இன்னொரு வேஸ்ட் பொருள் மேலே மோதலாம்ல, நிறைய இருந்துச்சுன்னா. இப்போ ஏர்த்து சுற்றி தான் எல்லாம் வந்துட்டுருக்கு, நிறைய சேட்டலைட்ஸு வேஸ்ட்டாக கிடக்குது, அதில் பொருள்லாம் மோதிச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு வேவ் உருவாகலாம், இல்லை இன்னும் டிஸ்ட்ராய் ஆகலாம்ல. ரெண்டு பொருள் உடஞ்சி நாளாக ஆகலாம், நிறைய தூளாக மாறலாம். கரெக்டாக? அதுக்கு பேர் தான் வந்து இந்த போட்டு பாருங்க, கெஸ்லர் சிண்ட்ரோம். அதாவது ஃபர்தர் பிரேக்கப் ஆஃப் ஸ்பேஸ் டெப்ரிஸ். ஏற்கனவே இருக்கிற ஸ்பேஸ் டெப்ரிஸ் என்ன ஆகுது? மோதுறதால, கொலிஷனால். த மோர் டெப்ரிஸ் இன்க்ரீசஸ் தி சான்சஸ் ஆஃப் கொலிஷன், எ கேஸ்கேடிங் எஃபெக்ட் நோன் அஸ் கெஸ்லர் சிண்ட்ரோம். கரெக்டாக? அப்போ இன்னும் ஃப்யூச்சரில் இது மாதிரி கெஸ்லர் சிண்ட்ரோம் உருவாகும். நிறைய ஸ்பேஸ் டெப்ரிஸ் உருவாகிறத மோதி கெஸ்லர் சிண்ட்ரோம் உருவாகும். அப்போது ஸ்பேஸில் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ஆப்ரேட் பண்ண ஏர்த்தை சுற்றி எல்லாம் என்ன இருக்கும்? அழுக்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் டெப்ரிஸை குறைக்கிறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி போட்டுருக்கு பாருங்கள், த கீ ஸ்டெப்ஸ் பீங் டேக்கன். முக்கியமான இனிஷியேட்டிவ் மட்டும் இதில் போட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸில். ஓகே, ஒன்று இஸ்ரோ எடுத்திருக்கு, இன்டர் ஏஜென்சி ஸ்பேஸ் டெப்ரிஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி. கரெக்டாக? இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட் ஃபோரம். இதுக்கு இந்த டெப்ரிஸை சரி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இஎஸ்ஏவோட க்ளீன் ஸ்பேஸ் இனிஷியேட்டிவ், ரிமூவ் டெப்ரிஸ்னு ஒரு இனிஷியேட்டிவ். புரிஞ்சிச்சா? இதெல்லாம் என்ன இனிஷியேட்டிவ் புரிஞ்சிருச்சா? இதெல்லாம் இது எல்லாமே டெப்ரிஸை குறைக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ். எக்ஸாம்பிள், இன்டர் ஏஜென்சி ஸ்பேஸ் டெப்ரிஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி. இந்த கமிட்டியோட எய்ம் என்ன? டெப்ரிஸை குறைக்கிறது. அது நமக்கு தெரியும். இந்த ஏஜென்சியில் இந்தியாவுக்கு மெம்பராக கேட்கும். எஸ் மெம்பர் தான் போட்டுக்கு. இஸ்ரோ இஸ் ஏ மெம்பர் ஆஃப் தி கோஆர்டினேஷன் கமிட்டி. கரெக்டாக? கூடவே நாசா, ராஸ்கோமாஸ், இஎஸ்ஏ, உக்ஸா எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ் கோஆப்ரேஷன் கமிட்டியில் எப்போ 1993 உருவாக்கியிருக்காங்க இது. அடுத்து இங்கே பாருங்கள், இஎஸ்ஏவோட க்ளீன் ஸ்பேஸ் இனிஷியேட்டிவ் இஸ் ஸ்டடிங் அன் ஆக்டிவ் டெப்ரிஸ் ரிமூவல் மிஷன் கால்ட் E.D ஆர்பிட். இப்படி புரியுதா? அதாவது இப்போ ஏர்த் வச்சுக்கலாம், இது ஆர்பிட் வச்சுக்கலாம். இந்த ஆர்பிட்டில் அந்த டெப்ரிஸ் சுற்றிக்கிட்டு இருக்க வச்சுக்கலாம். ஓகே, இந்த டெப்ரிஸோட இது ஏர்த்தை சுற்றி வரதை தானே சுற்றிட்டு இருக்குது. அப்போ இந்த ஆர்பிட்டை வந்து இது சுற்றிட்டு வரதில்ல, இந்த ஆர்பிட் சுற்றுறதை ஸ்டாப் பண்ணணும், ஆர்பிட் பண்ணணும். அந்த டெப்ரிஸ் வந்து ஏர்த்தை சுற்றி தானே வந்துட்டு இருக்குது, ஆர்பிட் ஆகிட்டு தானே இருக்குது. அந்த ஆர்பிட்டல் ஃபங்க்ஷனை குறைக்கணும். குறைச்சி என்ன பண்ணணும்? அதோட ஸ்பீடை குறைக்கணும். அந்த ஸ்பீடு குறைச்சி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? வந்து கீழே விழுந்துடும். கரெக்டாக? ஒரு பொருள் ஃபாஸ்ட்டாக சுற்றுச்சுன்னா பெரிய ஆர்பிட் உருவாக்கும், ஸ்லோ சுற்றுச்சுன்னா சின்னதாக உருவாகும். அது ஸ்பீடு சுத்தமாக குறைச்சிட்டா என்ன ஆகிடும்? விழுந்துரும் தானே கீழே. அதெல்லாம் படித்தோம். ஏன்னா கிராவிட்டி ஏர்த்து என்ன பண்ண அப்சர்வ் பண்ணிடும்ல. ஸோ அந்த மாதிரி இனிஷியேட்டிவ் யார் எடுக்கிறா? இஎஸ்ஏ எடுக்குது, க்ளீன் ஸ்பேஸ் இனிஷியேட்டிவ் ஸ்டடிங் ஆன் ஆக்டிவ் டெப்ரிஸ் ரிமூவல் மிஷன் கால்டு E.D ஆர்பிட். கரெக்டாக? விச் வுட் டார்கெட் an ESA owned derelict satellite in low orbit to capture it, then safely burn it up on the controlled atmosphere entry. சுற்றிட்டு இருக்கிறத அதில் லோ ஆர்பிட்டில் கொண்டு வந்து ஏர்த்தோட அட்மாஸ்ஃபியர் வந்ததுக்கப்புறம் எரிச்சு விட்டுறது.